ஓகே, அப்போ பாருங்கள், நம்ம இதில் இந்த கிளாஸில் வந்து 2026 பெட்சுக்கான 2025 அக்டோபரில் நடந்த தேர்ட் டேர்ம் பேப்பரை FWCன்ற தேர்ட் டேர்ம் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த பேப்பரில் அப்ளைடில் முதலாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, சாரி பிஓவில் முதலாவது கேள்வி என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். கே வந்து ஒரு ரியல் நம்பராக, கே வந்து ரியல் நம்பர் அறிக்கக்குள்ளே எஃப்எஃப்எக்ஸ்ன்ற ஒரு சார்பு தராங்க, எக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் 2kx ப்ளஸ் கே ப்ளஸ் 2. இதில் எக்ஸினாலான இருபடி சமன்பாடு தான் இது. சரிதானே? ஏன்னா கேன்றதெல்லாம் இங்கே மாறலை, கே வந்து ரியல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. எனக்கொள்வோம் எஃப்எஃப்எக்ஸின் இழிவு பெருமானத்தை கேயின் சார்பில் காண்க. இதிலிருந்து வைசமன் எஃப்எஃப்எக்ஸின் வரைவு முழுவதும் எக்ஸ் அச்சிற்கு மேலே இருப்பின் கேயின் பெருமானங்களை காண்க. சரியா? அப்போ இங்கே என்ன கேள்வி? நமக்கு தெரியும், ஒரு இருபடி சமன்பாடாக இருந்தால், ஒரு இருபடி சமன்பாடாக இருக்கும்போது இந்த இருபடி சமன்பாட்டில் உங்களுக்கு எப்போவும் ஒரு பரபோலா வரைவு தான் வரப்போகுது. ஒன்று இப்படி இழிவு வரைவு வரையும், இல்லைனா இப்படி உயர்வு வரைவு வரையும். சரிதானே? ரெண்டில் ஏதாவது ஒன்று வரப்போகுது. அப்போ இதில் எக்ஸின்ற குணகம் மைனஸாக இருந்தால் இது வந்து உயர்வு வளைவைத்தான் இருக்க போகுது. இதே எக்ஸின்ற குணகம் ப்ளஸ்ஸாக இருந்தால் இது வந்து ஒரு இழிவு வரைவு வரைக்கும். இப்போ இங்கே நமக்கு பார்த்தாலே தெரியும், எக்ஸிட வர்க்கத்தின் குணகம் இங்கே ப்ளஸ் தான், ப்ளஸ் உண்டு. அப்போ எனவே கட்டாயம் அது ஒரு இழிவு வரைவு வரைக்கும். அப்போ இந்த இழிவு பெருமாதி வந்து உங்களோட y பெருமானம், இழிவு பெருமானதியில் வயிறு இந்த பெருமானம் எஃப்எக்ஸ்கிற பெருமானி ப்ளஸ்ஸில் வந்தால் இந்த கிராஃப் எப்போவுமே எங்கறிக்க போகுது, முழுவதும் எக்ஸ் அச்சுக்கு மேலே தான் இருக்கும். இதே மைனஸில் வந்துட்டுண்டா அது எக்ஸ் அச்சுக்கு கீழேயும் போகும், மேலேயும் போகும். சரியா? அதுதான் ஐடியா. அப்போ முதல்ல நம்ம இதில் இழிவு பெருமதியை காணணுமெண்டா நமக்கு ரெண்டு மெத்தடில் நீங்கள் காணலாம். ஒன்று என்ன செய்யலாமண்டா, இதை வகையிட்டிங்கண்டா இந்த கிராஃப் எங்கே திரும்புதோ அந்த திரும்புகிற பெருமதி கிடைக்கும். ஏன்னா வகையிடுற பெருமதியை 0க்கு சமப்படுத்தினீங்கண்டா. அப்போ எஃப்எஃப்எக்ஸின்றது உங்களுக்கு எக்ஸின்ற வர்க்கம் ப்ளஸ் 2kx ப்ளஸ் கே ப்ளஸ் 2ன்னு சொல்லியிருக்கு. அப்போ இங்கே யோசிச்சு பாருங்கள், இதை வகையிட்டிங்கண்டா f'(x)ஐ யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 2x ப்ளஸ் 2kன்னு வரும். மற்ற எல்லாம் மாறலி, ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. ஸோ f'(x) சமன் 0 ஆகத்தான் இழிவு கிடைக்கும், இழிவு அல்லது உயர்வு கிடைக்கும். ஸோ நீங்கள் இதை சமப்படுத்திங்கன்னா எக்ஸுன்றது உங்களுக்கு மைனஸ் கேன்னு சொல்லி கிடைக்கும். எக்ஸுன்றது மைனஸ் கே அரிக்க போகுது. ஸோ எக்ஸு வந்து மைனஸ் கேயை விட சின்னதாக அரிக்கும் போதும் எக்ஸ் வந்து மைனஸ் கேயை விட பெருசாக அரிக்கும் போதும் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா f'(x) எப்படி போகுதுண்டா இது மைனஸ் ஆகும் ப்ளஸ் ஆகும் போயிருக்கும். அப்போ தான் குறைஞ்சி கூடி இருக்கும், அது இழிவு. அப்போ எனவே எக்ஸ் சமன் மைனஸ் கேயில் இழிவு கிடைச்சிருக்கும்னு சொல்லி நம்ம இது வந்து ஃபுல்லாகவே வகையீட்டுன்ற ஐடியா வச்சு செய்கிறோம். இழிவு இருக்கும்னு சொல்லி போட்டு. அப்போ எனவே அந்த டைமில் எஃப்எஃப்எக்ஸில் பெருமதியை பாருங்கள், எக்ஸுக்கு மேலே மைனஸ் கே பிரதிட்டு பார்க்கணும். ஸோ இழிவு பெருமதியை காணணுமெண்டா. அப்போ இதில் மைனஸ் கே பிரதிட்டிங்கன்னா மைனஸ் கேன்ற வர்க்கம் அப்புறம் மைனஸ் 2kன்ற வர்க்கம் திரும்ப ப்ளஸ் கே ப்ளஸ் 2 வரும். அப்போ இதில் உங்களுக்கு மைனஸ் கேன்ற வர்க்கம் ப்ளஸ் கே ப்ளஸ் 2 என்று சொல்லி கிடைக்கும். இதுதான் உங்களோட இழிவு பெருமதியாக இருக்க போகுது. சரிதானே? அப்போ அதே போல் இப்போ இதில் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இதிலிருந்து வைசமன் எஃப்எஃப்எக்ஸின்ற முழு வரைவும் முழுவதும் எக்ஸ் அச்சிற்கு மேலே இருப்பேன். அப்போ அவங்களே சொல்லிட்டாங்க இந்த வைசமன் எஃப்எஃப்எக்ஸின்ற பெருமதி எக்ஸ் அச்சுக்கு மேலே தான் இருக்கும்னு சொல்லி. இப்போ எக்ஸ் அச்சுக்கு மேலே தான் இருக்கும்ண்டா இந்த கேன்ற பெருமதியை காணுங்களாம். அப்போ இதுக்கு பிறகு இது வந்து மெத்தட் 1ல் நம்ம இழிவு பெருமதியை கண்டிருக்கோம். அப்போ ஒரு மெத்தடில் நீங்கள் இழிவு பெருமதியை காண்றதுக்கும் அடுத்த மெத்தடில் இழிவு பெருமதியை கண்ட பிறகும் இங்கே வரப்பாற பாட்டை ஒரே மெத்தடில் தான் செய்யலாம். அதால் நான் அடுத்த மெத்தடையும் செஞ்சு காட்டிட்டு சரியா? அடுத்த மெத்தட் என்ன செய்யலாம்டா, மெத்தட் 2 நம்ம இந்த இருக்கிற நமக்கு தெரிஞ்ச இந்த எஃப்எஃப்எக்ஸின்ற சமன்பாடை எக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் 2kx ப்ளஸ் கே ப்ளஸ் 2ன்னு சொல்லி சொன்னால் இதை நம்ம என்ன செய்யலாம்டா முழுவதுண்ட வர்க்கமாக்கலாம். ஸோ முழுவதுண்ட வர்க்கமாகிறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே எக்ஸிட வர்க்கம்ண்டா எக்ஸின்னு எடுக்க போகிறோம். இங்கே 2kண்டா இந்த எக்ஸிட குணகத்தை அரையால் பிரித்து போட போகிறோம் ப்ளஸ் கே. ஸோ எக்ஸ் ப்ளஸ் கே முழுவதுண்ட வர்க்கம் மட்டும் போடுவோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் கே முழுவதுண்ட வர்க்கத்தை வச்சிங்கன்னா அதில் எக்ஸ் வர்க்கம் வந்துடும், 2kx வந்துடும். சரி தானே? எடிஷனலாக ஒரு கே வர்க்கம் வரும். அப்போ அதை கழிப்போம், கே வர்க்கத்தை கழிப்போம். அங்கால ஒரு ப்ளஸ் கே, அங்கால இந்த ப்ளஸ் கேயும் ப்ளஸ் 2வும் எடிஷனலாக இருக்குது.
இப்போ யோசிச்சு பாருங்க, இது முழுவதும் வர்க்கம்ன்றதால எக்ஸுக்கு நீங்கள் வேறு எந்த பெறுமதிகளை மாற்றி 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 போட்டாலும் ப்ளஸ் வந்தாலும் மைனஸ் வந்தாலும் அது பெரிய பெரிய பெறுமதிகளாக தான் வரும். எந்த தருணத்தில் மிகச்சிறிய பெறுமதி கிடைக்கும்டா, இந்த எக்ஸ் ப்ளஸ் கே வந்து எப்போ பூஜ்ஜியம் ஆகுதோ அப்போ தான் இந்த எஃப்எஃப்எக்ஸுக்கான மினிமம் பெறுமதி கிடைக்கும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியமாகத்தான் ஆக எஃப்எஃப்எக்ஸின் மினிமம் கிடைக்கும். சரிதானே? ஸோ இதில் பாருங்க, அப்போ எக்ஸ் ப்ளஸ் கே வந்து பூஜ்ஜியம்னு சொல்லி சொன்னால் அந்த டைமில் எக்ஸோட பெறுமதி என்ன? மைனஸ் கே. ஸோ எக்ஸோட பெறுமதி மைனஸ் கேன்னு கண்டுட்டோம். திரும்ப அந்த டைமில் இவரில் அவரோட இழிவு பெருமானத்தை காணுன்றதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? எக்ஸுக்கு அதே பெறுமதியை திரும்ப கொண்டு வந்து பிரதியிட போகிறோம். ஸோ இதே வேலையை தான் திரும்ப செய்ய போகிறீங்க. ஸோ எஃப்எஃப்எக்ஸுக்கு வந்து இதுன்னு தான் வரப்போகுது. ஸோ கொமனாக செய்ய போகிற வேலை தான் இது. நீங்கள் அந்த எந்த எக்ஸின் எந்த பெறுமதிக்கு இழிவு பெறுமதி கிடைக்கும்னு காண்றதுக்கு தான் 2 மெத்தட் இருக்குது. அடுத்தது அந்த இழிவு பெருமானதை காணணும்னா அந்த எக்ஸிர பெறுமதி கண்ட பிறகு கொண்டு வந்து பிரதியிடலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும்? இவர இழிவு பெறுமதி தெரியும். அதாவது இதில் அர்த்தம் என்ன? நம்ம எஃப்எஃப்எக்ஸ் கிராஃப் வரைஞ்சிருந்தோம்டா, இதான அந்த கிராஃப்ண்டா, இந்த கிராஃப் இப்படி வளைஞ்சி போகுது. இந்த இருக்கிற அவரை இழிவு இந்த இருக்கிற பெறுமதி தான் இந்த மைனஸ் கே ஸ்கேட் ப்ளஸ் கே ப்ளஸ் 2ன்ற ஆள். சரியா? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? y7 fxன்ற இந்த இருக்கிற கிராஃப் எக்ஸ் அச்சுக்கு மேலே இருப்பேன். அப்போ எக்ஸ் அச்சுக்கு மேலே தான் இருக்கணும்டா ஷுவரா. இந்த இருக்கிற நம்ம கண்டுபிடிச்ச இழிவு பெறுமதி எப்பவும் பூஜ்ஜியத்தை விட பெரிய பெறுமதியாக தான் இருந்திருக்கணும். அப்போ தான் இந்த கிராஃப் எக்ஸ் அச்சுக்கு மேலே இருந்திருப்பார். இல்லைன்னா இந்த பெறுமதி வந்து மைனஸ் பெறுமதியாக இருந்திருந்தா இந்த கிராஃப் எப்பவும் எக்ஸ் அச்சுக்கு மேலே இருந்திருக்க மாட்டார். அப்போ எனவே நம்ம என்ன சொல்ல போகிறோம்? ஸோ y7 fx எப்போதும் x அச்சிற்கு மேலே இருப்பதற்கு என்ன சந்தர்ப்பம்? இந்த f of மைனஸ் கே என்ற நம்ம பிரதியிட்டது பெரிது பூஜ்ஜியமாதல் வேண்டும். ஸோ யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் கே ஸ்கேட் ப்ளஸ் கே ப்ளஸ் 2 பெரிது பூஜ்ஜியமாகணும். இதை ஃபுல்லாக மைனஸால் பெருக்கி விட்டிங்கன்னா கே ஸ்கேட் மைனஸ் கே மைனஸ் 2 சின்னது பூஜ்ஜியம்னு சொல்லி வரும். இப்போ இதை தீர்த்து கொடுத்தா, அந்த இனீக்குவலிட்டியை தீர்த்து கொடுத்தா நமக்கு விட. ஸோ நீங்கள் பெருக்கி பாருங்கள், மைனஸ் 2 கே ஸ்கேட். ஸோ மைனஸ் 2னா 1 தர 2ன்னு போடலாம். உங்களுக்கு இங்கே மைனஸ் 1 வரணும். ஸோ இது மைனஸ் இது ப்ளஸ்ன்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா இதை போடலாம் நம்ம. கே ப்ளஸ் 1 இன்டூ கே மைனஸ் 2 சின்னது பூஜ்ஜியம்னு சொல்லி வரப்போகுது. சரிதானே? இதை பெருக்கி பார்த்தீங்கன்னா இது வரப்போகுது. இப்போ இதுலேருந்து நம்ம எழுதலாம் கே இதே குறியீடு அப்படியே போடுங்க. இதை நீங்கள் சமப்படுத்தும் போது கேக்கு ஒன்று மைனஸ் 1ம் இன்னொன்று ப்ளஸ் 2ம் வரும். அப்போ பெருசாக இங்கால போடுங்க, சின்னது இங்கால போடுங்க. இதுதான் கே இந்த பெருமானங்கள். அப்போ இந்த ரேஞ்சில் கேக்கு நீங்கள் பெறுமதிகள் வச்சுருந்தீங்கண்டா எப்போவுமே இந்த இருக்கிற பெறுமதி ப்ளஸ் பெறுமதியாக வரும். அப்போ இந்த கிராஃப் எப்போவுமே எக்ஸ் அச்சுக்கு மேலே தான் இருக்க போகிறார். இவ்வளோ தான் இந்த முதலாவது ஸ்ட்ரக்சருக்கான ஆன்சர். ஸோ இந்த கேள்வியை நீங்கள் செய்கிறதுக்கு இந்த 2 மெத்தடில் எந்த மெத்தடை வேண்டாலும் பயன்படுத்தலாம். சரிதானே? ஆனால் பெட்டர் வந்து வகையீடு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது சார். ஆனால் அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க இந்த மெத்தட் 2 தான். சரியா? வகையீடை பயன்படுத்தி செய்யாமல் நீங்கள் மெத்தட் 2ல் செய்கிறது தான் எதிர்பார்ப்பாங்க. இந்த அல்ஜிப்ரா கேள்வி மாதிரி தான் இதை அவங்க கருத்தில் கொள்கிற. அப்போ அச்சரகணித கேள்வி மாதிரி கருத்தில் கொள்ளக்குள்ள வகையீடு மெத்தடில் போகிறத விட இந்த முழுவதுண்ட வர்க்கமாக்குறது மாதிரி யோசிச்சிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அதில் இப்போ வந்து 2வது கேள்வியை பாருங்கள். அது ஒரு மட்டிச்சமநிலை கேள்வி. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒரே வரைபடத்தில் இந்த இருக்கிறத வரைபோல பரம்பரையாக வரைகையாம். அப்போ எப்படியும் நம்ம வரைபடம் வரைஞ்சிட்டோம்னா அப்புறம் இதிலிருந்து அல்லது வேறு விதமாக இதிலிருந்தே செய்கிறது தான் பெட்டர். ஸோ அதுக்கப்புறம் இந்த இருக்கிறத தீர்க்கட்டாம். அப்போ இதே சமன்பாடுகள் இதுக்குள்ளே எங்கேயோ ஒளிஞ்சிருக்கு, அதை கொஞ்சம் இடம் மாற்றி சரி பண்ணி இந்த சமன்பாடுகளை எடுத்து அதுக்கேற்ற மாதிரி இதை யோசித்தோம்னா சரி. அப்போ முதல்ல நம்ம இந்த இருக்கிற சமன்பாடை யோசித்தோம்னா அவங்க சொல்கிறது y is equal to 2 into mod of 2x plus 1ன்னு சொல்லி. ஸோ இதில் நீங்கள் இந்த 2x plus 1 எப்போ பூஜ்ஜியமாகுதுன்னு சொல்லி ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து மைனஸ் ஆஃப் ஆகும்போது. ஸோ எக்ஸ் வந்து மைனஸ் ஆஃபை விட பெருசாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் மைனஸ் ஆஃபை விட பெருசாக இருந்தால் இது ப்ளஸ் ஆயிரும். ஸோ இது ப்ளஸ்ன்றால் அந்த சமன்பாடு அப்படியே வரும். சரியா? சமன்பாடு y is equal to
2 தர 2x + 1 அது 4x + 2ன்னு சொல்லி அப்படியே வரும். அதே எக்ஸ் வந்து மைனஸ் ஆஃபை விட சின்னதாக இருந்தால் இது வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ இதே வந்து மைனஸால் பெருக்கணும். ஸோ y = உங்களுக்கு -4x - 2ன்னு சொல்லி வரப்போகிறா. அதே போல் அடுத்தால யோசித்து பார்த்தோம்னா அடுத்தால உங்களுக்கு y = 2 - 3 mod of xன்னு சொல்லி கிடக்கு. அப்போ இந்த mod of xை நம்ம என்ன செய்யலாம்? mod of xை வந்து பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்தலாம். ஸோ எக்ஸ் வந்து டிரெக்டாக நம்ம யோசிக்கலாம். எக்ஸ் வந்து பூஜ்ஜியத்தை விட பெருசாக இருந்தால் இருந்திருந்தால் நம்ம இதில் ப்ளஸ்ன்னு சொல்லி போட்டு y = 2 - 3 × xன்னு சொல்லி போடலாம். அதே போல் எக்ஸ் வந்து பூஜ்ஜியத்தை விட சின்னதாக இருந்திருந்தால் y = இது மைனஸ் ஆகிருக்கும். ஸோ இது ப்ளஸ் ஆகிருக்கும். ஸோ 2 + 3x ஆக ஆகிருக்கும். சரிதானே? அப்போ இந்த கிராஃபுகளை சரியாக நம்ம வரைஞ்சிட்டோம்னா இந்த அவங்க கேட்ட அந்த ஒரே வரைபடத்தில் வரைகிற கேள்வி முடியும். ஸோ இது எக்ஸ், இது ஒய். ஸோ முதலாவது பாருங்கள், அவர் வந்து -1/2 மாறார். ஸோ எக்ஸோட பெருமதி இது -1/2ன்னு சொல்லி சொன்னால் இதுதான் அந்த -1/2 இருந்திருக்கும். அடுத்த பாருங்கள், எக்ஸ் வந்து -1/2 விட பெருசாக இருந்தால் 4x + 2. ஸோ இங்கே +2ல் அவர் மோதிரிக்க போகிறாரு. அதே போல் y வந்து 0 இருக்கக்குள்ள எக்ஸோட பெருமதியை பாருங்கள், அது -1/2. அப்போ இங்கேருந்து தான் போயிருப்பார். ஸோ இப்படி போயிருப்பார். இதான் அந்த கிராஃப் y = 4x + 2. அதே போல் எக்ஸ் வந்து -1/2 விட சின்னதாக இருக்கும்போது -2ல் முட்டிருக்க போகிறார். ஸோ -2ல் முட்டி அவர் கட்டாயம் இங்கேயும் இப்படி தான் வந்திருப்பார். ஏண்டா வையை 0 ஆக்கி பாருங்கள், எக்ஸ் வந்து -1/2ன்னு தான் வருவார். ஸோ அவர் இப்படியே போயிருக்க போகிறார். ஸோ இதுதான் அந்த y = -4x - 2. ஸோ இந்த இருக்கிற நீல கலர் கிராஃப் தான் ஒட்டு மொத்தமாக y = mod of இந்த 2 × mod of 2x + 1 என்ற கிராஃப். அதே போல் அடுத்தால யோசிச்சிங்கண்டா எக்ஸ் வந்து 0. அப்போ இந்த 0ன்ற இடத்துல இருந்து 0த்தை விட அவர் பெருசாக இருந்திருந்தா 0த்தை விட பெருசாக இருக்கும்போது 2 - 3x. ஸோ இதே 2ல் வெட்டியிருக்க போகிறார். ஆனால் -3xனா கட்டாயம் குறைஞ்சி கொண்டு போயிருப்பார். அதே போல் இதில் படித்திறன் 4xண்டா இவரை படித்திறன் அதை விட கொஞ்சம் குறைவாக தான் இருந்திருக்க போகிறார். சரியா? ஏண்டா இங்கே எக்ஸில் வெற்ற பெருமதியையும் யோசிச்சு பாருங்கள். வையை 0 ஆக்குனீங்கண்டா 2/3 இருப்பார். 2/3 இருந்திருப்பார். நான் சும்மா அடிஷனலாக போடுறேன். அதே போல் 0த்தை விட சின்னதாக இருந்திருந்தா அதுவும் அதே 2ல் வெட்டிருக்கும். ஆனால் படித்திறன் இதை விட சின்னது. ஸோ 3ன்றது தான் +3 இப்படி போயிருப்பார். அப்போ கட்டாயம் இந்த 2 பேரும் இங்கே மொட்டுப்பட்டிருப்பாங்க. இவர் வந்து -2/3 இருந்திருப்பார். சரியா? இது 0.5 மாதிரி, இது 0.6 மாதிரி கிட்டத்தட்ட. அப்போ உண்மையிலே இப்படி போயிருக்க போகிறார். இப்போ நம்ம நேர்கோடும் படிச்சிருக்கோம். அப்போ இந்த இருக்கிற நேர்கோடு வந்து y = 2 + 3x. அதே போல் இந்த இருக்கிற நேர்கோடு y = 2 - 3x. இப்போ இந்த y + 2 + 3xம் -4x - 2 இடைவெற்ற புள்ளி தான் இவர். பவர் அந்த எக்ஸ் ஆல்குறை இதுக்கும் கண்டு வைப்போம், தேவைப்படும். சரியா? அப்போ அந்த எக்ஸ் ஆல்குறை காண்றதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த இருக்கிற சமன்பாடையும் yம் xையும் சமப்படுத்தி கண்டோம்னா சரி. ஸோ அந்த -4x - 2 + 3xக்கு சமன் அரிப்பார். ஸோ இவர் இங்கால எடுத்தீங்கன்னா 7x, இவர் இங்கால அப்படிங்கன்னா -4. ஸோ x = -4 கீழே 7ன்னு சொல்லி வரப்போகுது. இந்த இடைவெற்ற புள்ளி இந்த இருக்கிற பெர்டிகுலர் புள்ளி அதை கண்டுட்டேன். இப்போ இந்த வரைவை வரைஞ்ச பிறகு இதிலிருந்து இதை காணணும். அப்போ நம்ம இதிலிருந்து இந்த இருக்கிற ஆளை உருவாக்க ட்ரை பண்ணுவோம். பாருங்கள், 3 mod of x ஆல்ரெடி இருக்குது. ஒரு 2 இதை இங்கால அனுப்பி கழிக்கிற 2 வச்சுக்கொள்வோம். அப்போ ஒட்டு மொத்தமாக இவரை இங்கால எடுத்து பார்த்தோம்னா அப்போ பாருங்கள், அவங்க தந்திருக்கிறது இப்படி தந்திருக்காங்க. 3 mod of x சின்னது 4 × 1 - mod of x + 1. சரியா? இப்போ 4ஆல் பெருக்குங்க. 4 - 4 × mod of x + 1. இதில் சின்னது 3 mod of x. இங்கே நமக்கு எது தேவை? ஒரு 2 வந்து இப்படி தேவை கழிக்கிறதுக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு 2 இங்கால எடுத்தோம்னா அவர் வந்து -2 என்று வாராருன்னு வைங்க. 3 + mod of x. ஸோ இதில் ஒரு 2 நம்ம இங்கே எடுத்துட்டோம், ஒரு 2 மிஞ்சுவார். ஸோ 2 - 4 × mod of x + 1 என்று வருவார்.
ஸோ இப்போ சம்டைம் நமக்கு இந்த 2x+1 இங்கே உருவாக்க கஷ்டம். எக்ஸ் இருக்கிற இடத்துல இங்கே x/2 இருக்கார். சரியா, எக்ஸ் இருக்கிற இடத்துல x/2 தான் இருக்காருண்டா. இங்கேயும் அதே போல் நிலைமையாக இருந்திருக்கலாம். ஏன்னா இங்கே நமக்கு 2x+1 தேவை. ஸோ இங்கே 2x+1ன்னு சொல்லி யோசிச்சா அப்போ ஒரேடியாக இங்கே உள்ள இந்த ஒரேடியாக இந்த இருக்கிற 4 இங்கால எடுப்போம். ஸோ 4 இங்கால எடுத்தீங்கண்டா இல்லாட்டி இந்த இருக்கிற இவரை இங்கால அனுப்பி போட்டு மற்ற மொட் ஆஃப் 3x மட்டும் இங்கால எடுங்க. ஸோ உங்களுக்கு 4 மொட் ஆஃப் x+1ன்னு சொல்லி வருது. 4 மொட் ஆஃப் x+1ன்னு சொல்லி வருது. அடுத்தது இங்கால அனுப்பினீங்கண்டா 4 - 3 மொட் ஆஃப் xன்னு சொல்லி வருது. சரிதானே? இப்போ இதில் பாருங்க, ரெண்டை கொமன் எடுத்து வெட்டுங்க. ரெண்டை கொமன் எடுத்து வெட்டினா இங்கே 2 மொட் ஆஃப் x+1 சின்னது, இங்கே 2 வெட்டுப்பட்டுரும். இங்கே -3 அந்த பிரிக்க போகிற 2 இதுக்குள்ளே அனுப்புவோம், x/2க்குள்ளே அனுப்புவோம். இந்த வடிவத்தில் நான் ஏன் மாதிரிக்கின்றா இங்கே எக்ஸ் இந்த 2x இருக்கிற இடத்துல இங்கே எக்ஸ் வர மாதிரி தான் வருது. இங்கேயும் 2xன்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ x/2 இந்த இடத்துல வருது. அந்த வடிவத்தில் தான் அவங்க ஒரு இனீக்குவலிட்டி தந்திருக்காங்க. அப்போ நம்ம இங்கே வரைஞ்சது இங்கே உள்ள x/2க்கு பதிலாக எக்ஸை போட்டிருக்கணும். ஸோ இதிலிருந்து நான் x இஸ் ஈக்குவல் டு, அதாவது இந்த x/2 இஸ் ஈக்குவல் டு u என்க என்று சொல்லி எடுக்கிறேன். அப்படி எடுத்தால் யோசிச்சு பாருங்கள். 2 இன்ட்டு மொட் ஆஃப் u+1 சின்னது 2 - 3 இன்ட்டு மொட் ஆஃப் யூன்னு சொல்லி வரும். இங்கே எக்ஸுக்கு பதிலாக இங்கே 2u வரும். சரிதானே? அப்போ பாருங்கள், இங்கே நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிருந்தது 2 இன்ட்டு மொட் ஆஃப் 2x+1 இந்த இருக்குது, 2 - 3 இன்ட்டு மொட் ஆஃப் எக்ஸ். அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக யூன்னு சொல்லி யோசிச்சோம்னா அதுதான் இந்த ரெண்டு இனீக்குவலிட்டி. இப்போ அதில் என்ன கேட்குறாங்க, நம்ம இந்த இருக்கிற ஆள் தான் நம்மளோட நீல கலர் ஆள்ற கிராஃப். இந்த நீல கலர் ஆள்ற கிராஃப் இந்த ரெட் கலர் ஆள்ற கிராஃபை விட சின்னதாக இருக்கிற சந்தர்ப்பம். அப்போ அது இந்த இருக்கிற எக்ஸிர பெறுமதி 0லேருந்து இந்த இருக்கிற ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த நீல கலர் ஆள் சிவப்பு கலர் ஆளை விட சின்னதாக இருக்கார். மற்ற இங்காலையும் பார்த்தோம்னா அவர் நீல கலர் ஆள் சிவப்பை விட பெருசாக போயிடுறார். அப்போ அவர் அந்த சின்னதாக இருக்கிற ரேஞ்சை யோசிச்சு பார்த்தோம்னா அந்த யூர பெறுமதி -1/2 விட நம்ம இப்போ கண்டுபிடிச்ச இந்த வெட்டுப்படுற பெறுமதி அது -4/7. அப்போ -4/7 விட பெருசாகவும் அதே போல் யூர பெறுமதி 0த்தை விட சின்னதாகவும் இருக்கிற சந்தர்ப்பத்தில் தான். ஆனால் அவங்க கேட்டிருந்தது இந்த இருக்கிற இனீக்குவலிட்டி. ஸோ இதில் நான் பிரதியிடல் தான் எடுத்திருக்கேன், யூக்கு பதிலாக x/2ன்னு சொல்லி. ஸோ யூக்கு பதிலாக x/2வை பிரதியிடுங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் 4/7. இப்போ 3 பக்கமும் 2ஆல் பெருக்கி விட்டிங்கன்னா -8/7 விட பெருசு எக்ஸு, 0த்தை விட சின்னது. 0த்தை 2ஆல் பெருக்கினாலும் 0 தான். இப்போ இவ்வளோ தான் இந்த மட்டுச்சமனி. நான் இங்கே செஞ்சது நம்ம ஆல்ரெடி பாஸ் பேப்பர்ஸ் கேள்வியிலே நிறைய செஞ்சிருக்கேன். அப்போ அந்த கேள்வியில் அவங்க தந்திருக்கிற வடிவம் மாதிரி மாற்ற மேக்ஸிமம் ட்ரை பண்ணி அதில் பாருங்கள் எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன மாதிரி இருக்குது. அப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு இதுக்கு என்ன ஐடியா சொல்லியிருக்கேன்னா, நீங்கள் எக்ஸை கூட கணக்கு எடுக்காதீங்க. இங்கே எக்ஸை கூட கணக்கு எடுக்காமல் எக்ஸுக்கு பக்கத்தில் உள்ள குணகங்களை உருவாக்க முடியுமான்னு பாருங்கள். இந்த 2 - 3 என்று உருவாக்கிடலாமான்னு பாருங்கள். அதே போல் 2 இன்ட்டு அங்கே ஒரு எக்ஸின சார்போட +1 உருவாக்கலாமான்னு பாருங்கள். இப்போ அதைத்தான் நான் இங்கே செஞ்சுருக்கேன். 2 இன்ட்டு அந்த எக்ஸிர ஏதோ ஒரு சார்போட அங்கே +1 உருவாக்கலாமா, 2 - 3 அங்கே ஒரு எக்ஸிர சார்பை பெருக்க உருவாக்கலாமான்னு தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த எக்ஸ் இருக்கிற இடங்களில் உங்களுக்கு எக்ஸிர எந்த மடங்கு வேண்டாலும் வரலாம். எக்ஸிர அரை வரலாம், எக்ஸிர 3 மடங்கு வரலாம், 4 மடங்கு எது வேண்டாலும் வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டிரெக்டாக இப்படி பிரதியீடு எடுத்து இந்த எக்ஸுக்கு பதிலாக யூன்னு சொல்லி யோசிச்சு அதில் தீர்வை கண்டு போட்டு திரும்ப நம்ம எடுத்த பிரதியீடலை இங்கே பிரதியிட்டோம்னா ஈஸியாக இதை சுருக்கிட்டு போகலாம். இவ்வளோ தான் மட்டுச்சமநிலையில் வந்த கேள்வி. ஓகே, கவனிங்க. ஸோ அடுத்த கேள்வி உங்களுக்கு, அதாவது வளமையாகவே இப்போ தேர்ட் டேர்ம் எடுத்தீங்கன்னா அதில் முதல் 5 கேள்வி உங்களுக்கு பியோலையும் அடுத்த 5 கேள்வி அப்ளைட்லேயும் வரும்.
ஸோ அதில் உங்களுக்கு எல்லைகள் கேள்வியில் கேட்டிருக்காங்க பாருங்க. அப்போ ஒரு சின்ன ஐடியா தான். நீங்கள் இப்போ சைன் வர்க்கத்தை சைனை கண்டாலே இப்போ சைனுக்கு கீழே அதே கோணம் கீழே வந்ததுண்டா அதே இதால் வெட்டி விட்டுறலாம் என்ன. அப்போ நம்ம என்ன செய்யலாம், அந்த சைனுக்குள்ளே உள்ள அந்தரிக்கிற கோணத்தை அப்படியே திரும்ப உருவாக்க ட்ரை பண்ணுவோம். சரியா? அப்போ பாருங்க, இப்போ இதில் உங்களுக்கு சைன் வர்க்கம் இருக்குது. அதே போல் இங்கே tan πx over 2a இருக்குது. ஸோ இதை வந்து இப்படி காட்டணும்னா முதல்ல நம்ம சைன் வர்க்கத்துக்குள்ளே உள்ள இந்த எக்ஸ் மைனஸ் ஏ பை டூ, அப்போ இங்கே நமக்கு ஆல்ரெடி எக்ஸ் மைனஸ் ஏன்னு சொல்லி இருக்குது. ஸோ எக்ஸ் மைனஸ் ஏன்னு சொல்லி இருக்குது இங்கே. அதே அப்போ இதை நீங்கள் லிமிட் மாற்றி பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஏ டென்ஸ் டு 0 தான் வரும். அப்போ அது சரியாக இருக்குது. அப்போ நம்ம சைன் டீட்டாக்கு இல்லை டீட்டா வந்து 1ன்னு சொல்லி எடுக்கலாம். அப்போ அதை உருவாக்குறதுக்கு பாருங்கள், மேலே உங்களுக்கு சைன் வர்க்கம் எக்ஸ் மைனஸ் ஏ பை டூ இருக்குது. அப்போ அதில் வர்க்கத்தை கீழே உருவாக்கணும்னா ஆல்ரெடி ஒரு எக்ஸ் மைனஸ் ஏ இருக்குது, அதோட அதை பெருக்கணும், எக்ஸ் மைனஸ் ஏ பெருக்கணும். அப்போ பெருக்கிறத நான் திரும்ப இங்கே கொண்டு வந்து இன்னொருக்கா பிரிக்கணும் நம்ம. அப்போ பெருக்கி பிரித்தா தானே அதை கொண்டு வரலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஏ கொண்டு வரேன், அதுக்கு கீழே நமக்கு 4 ஒன்று தேவை. அப்போ இந்த 4ஐயும் நான் பெருக்கி பிரிக்கிறேன். அப்போ அந்த 4 இங்கே வரப்போகுது. சரி, ஏண்டா எக்ஸ் மைனஸ் ஏ முழுவதுண்ட வர்க்கத்தை உருவாக்கணும்டா. அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏக்கு இப்படி கொண்டு வந்து போட்டு திரும்ப எடிஷனலாக இதில் இன்னொன்று இருக்கு, என்ன டேன் πx பை 2a சொல்லி இருக்குது. இப்போ பாருங்கள், இதில் இது இவ்வளோத்துக்கு பதிலாக நம்ம 1ன்னு சொல்லி போட்டுடலாம். ஸோ இது இவ்வளோத்துக்கு பதிலாக நம்ம 1ன்னு சொல்லி போட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால், இப்போ பாருங்கள் இந்த 4 கீழே இருக்க போகிறார். ஸோ நமக்கு பேலன்ஸாக வர போகிறார் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ. இங்கே உங்களுக்கு டேன் πx பை 2a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ, அதுக்கு கீழே 4 ஒன்று நிற்கிது. இப்போ இதுக்கு பிறகு என்ன ஐடியாண்டா, இப்போ நம்ம ஆல்ரெடி செஞ்ச மாதிரி ஒரு விஷயந்தான் இது. இந்த எக்ஸ் இருக்குது தானே, இந்த எக்ஸுக்கு பதிலாக ஒரு பிரதியியல் எடுக்கணும். நம்ம இது ஆல்ரெடி செஞ்ச ஒரு விஷயந்தான். சரியா? நம்ம எப்படி அந்த பிரதியியல் எடுப்போம்னா, இந்த நமக்கு எது இங்கே பூஜ்ஜியமாக வருதுன்னு சொல்லி பாருங்கள். இங்கே நமக்கு பூஜ்ஜியமாக வர்றது எக்ஸ் மைனஸ் ஏன்ற ஒரு ஆள் தானே, எக்ஸ் மைனஸ் ஏன்ற ஒரு ஆள் தானே பூஜ்ஜியம்னு சொல்லி வாரார். அப்போ இந்த எக்ஸ் மைனஸ் ஏக்கு பதிலாக ஏதாவது ஒரு பிரதியியல் எடுங்க. நம்ம டீன்னு சொல்லி எடுப்போம். எடுத்தோம்டா பாருங்க, எக்ஸ் மைனஸ் ஏக்கு வந்து டீன்னு சொல்லி பிரதியில் எடுத்தோம்னா இதிலிருந்து நமக்கு எக்ஸ்ன்னு பெருமதி என்ன, எக்ஸுக்கு பதிலாக டி ப்ளஸ் ஏன்னு சொல்லி சொல்லலாம். எக்ஸுக்கு பதிலாக டி ப்ளஸ் ஏன்னு சொல்லி சொல்லலாம். இப்போ இதை பிரதிட்டு பாருங்கள், நமக்கு லிமிட் இங்கே எக்ஸுக்கு பதிலாக டி ப்ளஸ் ஏ டென்ஸ் டு ஏன்னு போடலாம். இல்லாட்டி எக்ஸ் மைனஸ் ஏ வந்து டென்ஸ் டு 0 தானே, அப்போ டி டென்ஸ் டு 0 போடலாம். அங்கால டேன் பை பை 2a இன்டூ எக்ஸுக்கு பதிலாக நம்ம போட போகிறோம் டி ப்ளஸ் ஏன்னு சொல்லி போட போகிறோம். டி ப்ளஸ் ஏன்னு சொல்லி போட போகிறோம். இன்டூ எக்ஸ் மைனஸ் ஏக்கு பதிலாக டீன்னு போடலாம், கீழே ஒரு 4 இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த டேன் பை பை 2a இந்த டி ப்ளஸ் ஏக்குள்ளே கொண்டு போய் பெருக்குனீங்கண்டா உங்களுக்கு டேன் இதை கொண்டு போனீங்கன்னா பை டி பை 2a ப்ளஸ் திரும்ப உள்ளே போய் பெருக்குனீங்கண்டா பை பை 2ன்னு சொல்லி வரும், ப்ளஸ் பை பை 2 இன்டூ இது முழுவதும் டீக்கு கீழே 4ன்னு சொல்லி இருக்கு. இப்போ நம்ம இதை என்ன செய்யலாம், டேன் பை பை நமக்கு டேன் பை பை 2 ப்ளஸ் ஒரு கோணம்னு சொல்லி வருது. ஸோ இப்போ இதை யோசிச்சு பாருங்கள், நமக்கு டேன் 90 சக ஒரு பெர்டிகுலர் கோணம் ஏண்டா நம்ம அதை எப்படி எழுதுவோம், டேன் 90 சக ஒரு பெர்டிகுலர் கோணம்ண்டா அதை நம்ம எழுதுனா மைனஸ் கொட் இந்த இருக்கிற கோணம்னு சொல்லி. ஏன்னா 2ஆம் கால்வட்டத்தில் டேனுக்கு மைனஸ், அதே போல் டேனாக இருந்தால் அது கொட்டாக மாறும். ஸோ அதில் நமக்கு பை டி பை 2a மட்டும் வரும். டேன் 90 சக ஒரு கோணம்ண்டா இன்டு டி அது கீழே 4. இது எல்லாத்துக்கும் லிமிட் டி டென்ஸ் டு 0, லிமிட் டி டென்ஸ் டு 0ன்னு சொல்லி வரும். இப்போ யோசிங்க, மைனஸ் கொட்டுண்டா இது அப்படியே நம்ம என்ன செய்யலாம், கீழே எடுக்கலாம். கீழே எடுத்தால் டேனாக ஆகும். ஸோ மேலே ஒன்றே நம்ம வச்சுக்கொள்ள, கீழே எடுத்தால் டேன் பை டி பை 2a இது இந்த மைனஸ் மேலே இருக்க போகுது. அதே போல் இந்த மேலே பெருக்கிட்டு இருக்கிற டீயை நம்ம என்ன செய்யலாம், இவருக்கு கீழே கொண்டு வரலாம். ஏனெண்டா டேன் டீட்டா கீழே டீட்டா ஒன்று தானே, அதுக்காக. அதே போல் இங்கே ஒரு 4 இருக்குது. இப்போ
இப்போ பாருங்கள் இங்கே எனக்கு பை டி பை 2a இருக்குது. அப்போ அந்த பை டி பை 2a பெருக்கிறேன். பை பை 2a பெருக்கி விட்டா சரி. அப்போ அந்த பை பை 2a நான் என்ன செய்யலாம், மேலேயும் பெருக்கலாம். பை பை 2aன்னு சொல்லி இப்படி பெருக்கலாம். இதான் லிமிட் t டென்ஸ் டு 0க்கு சமன் அடிக்க போகிறா. இப்போ பாருங்கள் இந்த இருக்கிற துண்டை பார்த்தோம்னா இந்த இருக்கிற துண்டு tan டீட்டா கீழே டீட்டா அதை ஒன்றுன்னு சொல்லி நம்ம போட்டுடலாம். அப்போ எனவே ஃபைனலாக உங்களுக்கு -1க்கு கீழே 4 தர பை பை 2aன்னு சொல்லி வரப்போகுது. ஸோ இப்போ இதை நீங்கள் பெருக்குனீங்கண்டா ரைட். இதில் என்னென்னா இப்போ நீங்கள் இந்த இருக்கிற பை பை 2a இங்கே பிரித்து தானே இருக்கீங்க, இங்கே கொண்டாந்து பிரிச்சிருக்கீங்க. அப்போ இங்கே நீங்கள் பெருக்கணும். ஸோ இங்கே பெருக்கணும் பை பை 2a. அப்போ இது வந்து 2a பை பைன்னு பிரட்டி வரும், 2a பை பைன்னு சொல்லி வரும். இப்போ 2 வெட்டினீங்கன்னா -a பை 2π -a பை 2πன்னு சொல்லி வரப்போகுது. அப்போ இதை தான் அவங்க காட்ட சொல்லியிருக்காங்க இந்த எல்லை கேள்வியில். இதே போல் கேள்வி நம்ம ஆல்ரெடி இதுக்கு செஞ்சிருக்கோம். அப்போ ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டேன் வடிவத்தில் வந்தாலே நீங்கள் அந்த சைனுக்குள்ளே எக்ஸ் மைனஸ் ஏன்னு தானே வந்திருக்கு கேள்வியில், கீழேயும் எக்ஸ் மைனஸ் ஏன்னு தானே வந்திருக்கு. அதுக்கு ஒரு பிரதியீரல் எடுத்து யோசிங்க. அதுக்கு ஒரு பிரதியீரல் எடுத்து போட்டு நீங்கள் டிரெக்டாகவே இந்த முதல்ல நம்ம நீல கலர்லேயே செய்கிறதுக்கு முதலே நம்ம என்ன செஞ்சிருக்கலாம், டிரெக்டாக அந்த பிரதியீரலையே எடுத்துருக்கலாம். சரியா? ஸோ இதில் நீங்கள் பிரதியீரல் எடுத்துட்டீங்கண்டா அப்போ இந்த எக்ஸ் மைனஸ் ஏக்கு பிரதியீரல் எடுத்தாலே உங்களுக்கு என்ன மாதிரி வந்திருக்கீங்க கேள்வி, லிமிட் இங்கே t டென்ஸ் டு 0 வரப்போகுது. சைன் வர்க்கம் t பை 2ன்னு சொல்லி வரும். அதே போல் இங்கே tan பை பை 2a இன்ட்டு டி ப்ளஸ் ஏன்னு சொல்லி வரும். கீழே டீன்ட்டு வரும். அப்போ இங்கே டி வர்க்கத்துக்கு கீழே 4 தானே, அதை உருவாக்குறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, சைன் வர்க்கம் t பை 2 கீழே ஒரு டி வர்க்கத்துக்கு கீழே 4 தேவை. ஸோ நீங்கள் t பை 4ஆல் பெருக்கி பிரிச்சிருப்பீங்க. அப்போ அந்த t பை 4 தான் இது. இங்கே உங்களுக்கு tan பை பை 2a இன்ட்டு டி ப்ளஸ் ஏன்னு சொல்லி இருந்துருக்கீங்க. லிமிட் t டென்ஸ் டு 0. ஸோ இந்த இருக்கிறத இப்போ நீங்கள் 1ன்னு சொல்லி போட்டு அது பிறகு இந்த ஸ்டெப்பில் இருந்து தொடங்கியிருப்பீங்க. இப்படியே செஞ்சுட்டு போகலாம், எந்த மெத்தட்லையும் செய்யலாம். அப்போ ஒரு கேள்விக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். இப்போ இதுவும் நிறைய மெத்தட்ஸ் இல்லை, ஒரே மெத்தட் தான். இந்த பிரதியீரல் எடுத்தால் தான் இந்த கேள்வியை செய்யலாம்ன்றது தெளிவாக விளங்கிக்குவோம். ரைட், ஓகே. அப்போ 4வது கேள்வியை பாருங்கள். அது வந்து உங்களுக்கு பியோவில் வந்த ஒரு வகையீட்டு கேள்வி. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க, வலை சியானது எக்ஸுன்றது இப்படியும் ஒய்ன்றது இப்படியும் டீன்ற ஒரு பரமானமாக தந்திருக்காங்க. டிஒய்ஓ டிஎக்ஸை காணட்டாமல் அவ்வளோதான், வேறு ஒன்றையும் பார்க்க தேவையில்ல. ஏன்றது மாறலி. ஸோ நம்ம எக்ஸையும் ஒய்யையும் டி சாரில் தந்தால் முதல்ல டிஎக்ஸோ டிடியை காணுவோம். ஸோ எக்ஸ் தந்து கிடக்கு, a பை 2ன்றது ஒரு மாறலி, t ப்ளஸ் 1/t இருக்குது. அப்போ டிஎக்ஸ் பை டிடியை காணும். அப்போ டிஎக்ஸ் பை டிடியை கண்டாமண்டா இங்கே a பை 2 மாறலி, அதை அப்படியே வச்சுக்கொண்டு டீயை வகைட்டா ஒன்று கீழே டீயை வகைட்டா நீங்கள் அதை எல்என்டின்னு சொல்லியும் போடலாம். இல்லைனா நம்ம அதை டீன்னு சய 1 அடுக்க வகைட்டா -1 இன்ட்டு டீன்னு சய 2 அடுக்கு, அப்போ -1 கீழே டி ஸ்கேர்ன்னு சொல்லியும் போடலாம். நம்மளோட விருப்பம்தான், என்ன மாதிரியும் போட்டுக்கொள்ளலாம். நம்ம மாற்றி கதைச்சிட்டேன். எல்என்டியை வகையிட்ட தான் 1 கீழே டி. ஸோ இதை நீங்கள் வகையிடணுன்னா டீன்னு சய 1 அடுக்குன்னு யோசிச்சிங்கன்னா சரி. ஸோ -1 தர டீன்னு சய 2 அடுக்கு. ஸோ -1 கீழே டீன்ற வர்க்கம்னு சொல்லி வரும். அதான் டிஎக்ஸ் ஓவர் டிடி. அதே போல் ஒய் தந்து கிடக்கு, அது a இன்ட்டு டி -1/t. ஸோ இதில் உங்களுக்கு டிஒய் ஓவர் டிடியை கண்டிங்கன்னா அது ஏன்றது மாறி டீயை வகையிட்டா 1 டி சார்பில். அதே போல் இதை வகைட்டா -1 கீழே டி ஸ்கேட். ஸோ அது ப்ளஸ்ஸாக மாறிடும். எனவே நம்ம இப்போ காணணும் என்ன, காணணும் டிஒய் ஓவர் டிஎக்ஸை காணணும். அப்போ டிடி இடையில கொண்டு வந்தால் டிஒய் ஓவர் டிடி இன்ட்டு 1 கீழே டிஎக்ஸ் ஓவர் டிடி. ஸோ டிஒய் ஓவர் டிடி நமக்கு தெரியும் a இன்ட்டு 1 ப்ளஸ் 1/t ஸ்கேட். அதே போல் இதில் பெருமதி a பை 2 இன்ட்டு 1 -1/t ஸ்கேட். இப்போ நீங்கள் 1/t ஸ்கேட் போமாசி எடுத்தீங்கன்னா a இன்ட்டு டி ஸ்கேட் ப்ளஸ் 1 கீழே உள்ள டி ஸ்கேடும் இது கீழே வர டி ஸ்கேடும் வெட்டுப்பட்டுரும். அதே போல் இந்த ஏமையும் வெட்டிடலாம். இந்த கீழே உள்ள 2 அப்படியே மேலே கொண்டு போய் பெருக்கலாம். பெருக்குனா இங்கே உங்களுக்கு டி ஸ்கேட் -1 வரும். ஓகே, இதோட வச்சுக்கொள்வோம். ஸோ டி சார்பில் டிஒய் ஓவர் டிஎக்ஸை நம்ம கண்டுட்டோம். அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாங்க, சி மீது உள்ள புள்ளி பின்றது. அப்போ இந்த பின்ற புள்ளி இப்படி சொல்கிறாங்க, வலை சீக்கு வரையப்படும் செவ்வனின் சமன்பாட்டை காணட்டாம். அப்போ அந்த புள்ளியில் உள்ள செவ்வன்ற சமன்பாடு தான் கேள்வி, தொடலின்ற இல்லை. முதல்ல நம்ம என்ன செய்வோம், இந்த இருக்கிற புள்ளியில்
எக்ஸுன்ற பெருமதி தான் இது, எக்ஸுற பெருமதி தான் இது. அப்போ நமக்கு டீன்ற பெருமதி என்னன்னு தெரியணும். அப்போ தான் இங்கே அந்த டீன்ற பெருமானத்தை நம்ம பிரதியிட்டா அதில் படித்திறனை காணலாம். சரியா? அப்போ முதல்ல இந்த இருக்கிற எக்ஸையோ இல்லாட்டி இந்த இருக்கிற ஒய்யையோ இதுக்கு சமப்படுத்தி ஏதாவது ஒன்றை சமப்படுத்தி டீன்ற பெருமதியை காணும். அப்போ எக்ஸை சமப்படுத்தினா -13 ஏக்கு கீழே 5ன்றது தான் a/2 இன்ட்டு டி ப்ளஸ் 1/tயாக இருந்திருக்கும். இதில் நீங்கள் குறுக்கு பெருக்கம் செஞ்சீங்கண்டா இந்த ஏமையும் பெட்டிடலாம். பாருங்கள், உங்களுக்கு -26 = 5t ப்ளஸ் 5 கீழே டீன்னு சொல்லி வரும். இப்போ போமாசி கண்டு குறுக்கு பெருக்கம் செஞ்சீங்கன்னா -26t t = 5t² ப்ளஸ் 5ன்னு சொல்லி வரும். இப்போ எழுவாய் மாட்டம் செஞ்சீங்கன்னா 5t² ப்ளஸ் 26t ப்ளஸ் 5 = 0 சொல்லி வரும். ஸோ இதை நம்ம எழுதலாம் 5 தர 5 25. ஸோ 5t² ப்ளஸ் 25t ப்ளஸ் t ப்ளஸ் 1 எழுதலாம். அதாவது 25 தர 1 எழுதலாம் அதை. ஸோ இதில் இந்த 5tயை கொம்மன் எடுத்தீங்கன்னா நீங்கள் இல்லைனா இது எப்படி டிரெக்டாக எழுதலாம். 5t இன்ட்டு ப்ளஸ் 1 திரும்ப இதில் t ப்ளஸ் 5 எழுதலாம். அப்போ உங்களுக்கு t இதில் 5 தர 5 25. ஸோ இதான் அதில் ஆன்சர் = 0. ஸோ 1 டீக்கு -1 கீழே 5, அடுத்தது டீயில் பெருமதி -5, ரெண்டில் ஏதாவது ஒரு பெருமதி வரும். அப்போ இதே ரெண்டில் ஏதாவது எந்த பெருமதின்னு பார்க்குறதுக்கு இதில் போட்டு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா டீன்ற ஒரு பெர்டிகுலர் பெருமதிக்கு தான். அப்போ இந்த கிராஃப் இந்த இருக்கிற எக்ஸிற பெருமதியில் 2 ஒய்ற பெருமதியை கொண்டிருக்கேன். அப்போ எக்ஸாக்டாக எந்த அந்த ஒய்ன்ற பெருமதின்னு பார்க்குறதுக்கு இதில் பிரதிட்டு பாருங்கள். ஸோ இந்த இருக்கிற ஒய்யில் பிரதிட்டு பார்த்தா அதில் எதுக்கு உங்களுக்கு -24 கீழே 5 வருதுன்னு பார்த்தீங்கன்னா சரி. ஸோ t = -5 முதலாக பிரதிட்டு பார்ப்போம். ஸோ -5 பிரதிக்கிட்டீங்கன்னா y பெருமதி a × -5 ப்ளஸ் 1 கீழே 5ன்னு வந்துடும். ஸோ இதில் 25 25லேருந்து 1 போனால் 24 ஏக்கு கீழே 5ன்னு சொல்லி வரும். அப்போ இதான் சரியான ஆன்சர். ஸோ t = -5. அதே டீக்கு நீங்கள் -1 கீழே 5 பிரதிட்டு பாருங்கள். yக்கு a × -1 கீழே 5 திரும்ப ப்ளஸ் 5ன்னு சொல்லி வந்துடும். இதில் உங்களுக்கு 25 -1 அது ப்ளஸ் 24 ஏ கீழே 5ன்னு வரும். அப்போ இது இல்லை, ஏன்னா இங்கே மைனஸ் தான் வரணும். அப்போ ப்ளஸில் ஒரு தடவை மைனஸில் ஒரு தடவை வருது. எனவே டி வந்து இந்த டைமில் 5 -5. அப்போ டி வந்து -5 அறிக்கைக்குள்ளே அவரை படித்திறனை பார்ப்போம். இப்போ தொடலின்ற படித்திறனை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்போ இப்போ நீங்கள் நேர்கோடு படிக்க போகிறோம். இது இன்னும் தெளிவாக விளங்கு நமக்கு. தொடலியின் படித்திறன் அந்த புள்ளியில் உள்ள தொடலியின் படித்திறன் என்ன வரைக்க போகுது, dy/dxல நம்ம டீன்ற பெருமதியை -5 பிரதிக்கிட்டா வரும். அப்போ அதில் பெருமதி 2 × -5 வர்க்கம் 25 சக 1 கீழே 5 வர்க்கம் -5 வர்க்கம் 25லேருந்து 4 25 சக 1. ஸோ இதில் 4 கழிக்கணும். ஸோ 2 தர 26 கீழே 24. அப்போ 2ஆல் வெட்டினோம்னா இதில் 12, இதில் 2ஆல் வெட்டினோம்னா 6, இதில் 2ஆல் வெட்டினோம்னா 13. அப்போ 13 கீழே 6ன்றது தான் தொடலின்ற படித்திறன். இந்த பீன்ற புள்ளியில் போகிற தொடலின்ற படித்திறன் தான் இது. அப்போ எனவே இதை வச்சு கொண்டு நம்ம என்ன செய்யணும், செவ்வண்ட படித்திறனை பார்க்கணும். அப்போ செவ்வனின் படித்திறன் என்ன வரப்போகுது நமக்கு, இந்த 13 கீழே 6 தலைகீழாக பெருக்கி தலைகீழாக ஆக்கி 6 கீழே 13 ஆக்கி -ஆல் பெருக்கணும். அப்போ -6 கீழே 13 வரப்போகிறார் செவ்வன்ற படித்திறன். அப்போ செவ்வன்ற படித்திறன் இதுன்னு சொல்லிக்கணும்னா அந்த புள்ளியிலையும் இந்த இருக்கிற படித்திறனையும் கொண்ட ஒரு நேர்கோட்டுற சமன்பாடை நம்ம எப்படி எழுதுவோம், y - y ஆல் கூறு y - 24 ஏக்கு கீழே 5ன்னு போட்டால் ப்ளஸ்ஸாக மாறும். அது 24 ஏ கீழே 5. அதே போல் = படித்திறன் 6 கீழே 13 இன்ட்டு x - x ஆல் கூறு. அப்போ x - 13 ஏ கீழே 5. இதை நீங்கள் இது பிற சுருக்கி எழுவாய் மாற்றம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த கேள்வி முடியுது. இதான் உங்களுக்கு இந்த FWC பேப்பரில் வந்து வகையீட்டில் வந்து ஸ்ட்ரக்சர் கேள்வி. பாருங்கள், அடுத்ததாக கேட்டிருந்த திருகோணகணித கேள்வியில் உங்களுக்கு sin 3a கீழே 1 + 2 cos 2a = sin a என காட்டணும். அப்போ நமக்கு இதில் ஐடியா என்ன, நமக்கு sin 3aயும் sin aயில் எழுத தெரியும், cos 2aயும் sin aயில் எழுத தெரியும். எழுதி யோசித்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. அப்போ யோசிச்சு பாருங்கள், sin 3a நம்ம எப்படி எழுதுவோம், 3 sin கணம் a -4 sin a. ரைட். அப்போ அது sin 3a பெருமதி. அப்போ அதுக்கு கீழே நமக்கு இருக்குது பாருங்கள் 1 + 2 cos 2θவை நம்ம எப்படி sin θவில் எழுதுகிற, அதை எழுதுவோம் நம்ம 1 -
1 மைனஸ் 2 சைன் வர்க்கம் டீட்டான்னு சொல்லி எழுதுவோம். 1 மைனஸ் 2 சைன் சைன் ஸ்கொயர்டு ஏன்னு சொல்லி எழுத போகிறோம். இப்போ இப்படி எழுதிட்டோம்டா இப்போ இதில் பாருங்கள் உங்களுக்கு மேலே 3 சைன் கணம் மே மைனஸ் 4 சைனே இருக்குது. அதே போல் இங்கே உங்களுக்கு வரப்போகிறது 2 3 கூட்டுப்பட்டு 3 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர்டு ஏன்னு சொல்லி மேலே வருது, கீழே வருது. மேலே வந்தவங்களுக்கு 3 சைன் கணமே ப்ளஸ் சைனே. அப்போ இதிலேருந்து நீங்கள் பாருங்கள் சைனையே கொமன் எடுக்கலாம். சைனையே நீங்கள் கொமன் எடுத்தீங்கன்னா அதே போல் இந்த ரெண்டோட பெருக்கப்பட்டால் அது 4 தான். சரி, அந்த 2 இதோட பெருக்கப்பட 2 அதையும் கூட்டிங்கன்னா 3, இந்த 2 இதோட பெருக்கப்பட 4. இங்கே மேலேருந்து நீங்கள் சைனையே கொமன் எடுத்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு பாருங்கள் 3 நான் மாற்றி போட்டேன். 3 சைனே 4 சைன் கணமேன்னு சொல்லி வரும். சாரி, சைன் 3ஏண்டா 3 சைனே மைனஸ் 4 சைன் கணமே. ஸோ இதுலேருந்து நீங்கள் சைனையே கொமன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 மைனஸ் 4 சைன் ஸ்கொயர்டேன்னு சொல்லி வரப்போகுது. அப்போ பாருங்கள் மேலேயும் கீழேயும் அதே பெருமதி இருக்குது, 3 மைனஸ் 4 சைன் ஸ்கொயர்டே. ஸோ இதையும் பெட்டிங்கன்னா உங்களுக்கு சைனேன்னு சொல்லி வரும். அவங்க ஹார்ட்டை சொன்னால் எல்ஹெச்எஸ் எடுத்து ஆர்ஹெச்எஸ்க்கு சமன்னு சொல்லி காட்டுறீங்க. ஸோ இப்போ பாருங்கள் இதிலிருந்து சைன் 75 பாகையின் பெருமானத்தை காணட்டாம். பாருங்கள் சைன் 75 பாகையின் பெருமதி நமக்கு தெரியுமான்னு கேட்டால் டிரெக்டாக காண்றது கஷ்டம். ஆனால் இங்கே நம்ம சைன் 3a கொஸ் 2a சார்பில் கொஞ்சத்தை கண்டிருக்கேன். அப்போ இந்த ஏயாக நம்ம இந்த 75 யோசிச்சா அதுண்ட 3 மடங்கு எவ்வளோன்னு யோசிங்க, 225 பாகை. 225 பாகை நம்மளுக்கு பெருமதி தெரியும். அதே போல் அதில் 2a பாருங்கள், அதில் 2 மடங்கு பாருங்கள் 150 பாகை. அதுண்டையும் சைன்ற கொஸ்டின் பெருமானங்கள் டிரெக்டாக நம்ம யோசிக்கலாம். ஆனால் இதே நம்ம சைன் 75 டிரெக்டாக யோசிக்க போனால் 90 மைனஸ் 15 காண்றது கஷ்டம். அதுக்கு 15 முதல் பார்க்கணும். வேறு 45 சக 30ன்னு போட்டு சைன் 45 சக 30ன்னு போட்டு சைன் a ப்ளஸ் b மாதிரி யோசிக்கலாம். ஆனால் இங்கே அவங்க என்ன கேட்குறாங்கண்டா இந்த இருக்கிறத பயன்படுத்தி தான் எடுக்கணும். அப்போ நான் என்ன செய்கிறேன், a = 75 பாகை என்க என்று எடுத்தேனேண்டா எனக்கு சைன் 3 தர 75 கீழே 1 + 2 சைன் கோஸ் 2 தர 75 இதான் சைன் 75க்கு சமன். ஸோ பாருங்கள் சைன் 3 தர 75 225. அப்போ அதை நம்ம யோசிக்கலாம் சைன் 180 சக 45 பாகைன்னு சொல்லி. அதே போல் இங்கே 1 + 2 கொஸ் இதில் 150ண்டா அது 90 சக 60 பாகன்னு சொல்லி யோசிக்கலாம். அப்போ 180ண்டா சைனாகவே இருக்க போகிறார். அதே போல் ஓல் சில்வர் டீ கப்புன்னு சொல்லி யோசிச்சோம்டா 3ஆம் கால்வட்டத்தில் சைனுக்கு மைனஸ். ஸோ மைனஸ் சைன் 45 பெருமதி 1 கீழே வர்க்கமூலம் 2. அப்புறம் 1 + 2 இன்ட்டு கொஸ் 90 சக. அப்போ 2ஆம் கால்வட்டம் கொஸ்ஸுக்கு மைனஸ். ஸோ இதில் மைனஸ் ஒருவர் கொஸ்ஸாக இருந்தால் சைனாக மாறி இருப்பார். சைன் 60 பெருமதி வர்க்கமூலம் 3 கீழே 2. ஸோ இந்த 2 வெட்டி இந்த வர்க்கமூலம் 2 கீழே அனுப்பி மைனஸை உள்ளுக்க கொடுத்தீங்கன்னா 1க்கு கீழே வர்க்கமூலம் 2 தர உங்களுக்கு வர்க்கமூலம் 3 மைனஸ் 1ன்னு சொல்லி வருவார் அவரோட பெருமானம். இவ்வளோ தான் இந்த வருஷத்தில் உங்களுக்கு டேர்மில் வந்து கேட்டிருந்த ஸ்ட்ரக்சர் கேள்விகள் பிஓ பாட்டில். ஓகே, அப்போ எஃப்டபிள்யூசின்ற தேர்ட் டேர்ம் 26 பேஜுக்குரியது. இப்போ இதில் பாருங்கள் உங்களுக்கு அடுத்த 6வதுலேருந்து 10வது வரை எப்ளைட் பார்ட்டில் கேள்வி வந்தது. அதே போல் தான் எஸ்ஐலையும் உங்களுக்கு பிஓலையும் எப்ளைடையும் கலந்து தான் வரும். சரிதான். ஆனால் ஃபைனலில் உங்களுக்கு தெரியும் எப்படின்னு தனித்தனியான பேப்பர்ஸ் தான் நடக்க போகுது. பிஓ தனியாக எப்ளை தனி. ரைட். இப்போ 6வது கேள்வியை பாருங்கள். அதில் வந்து விடி வரைப்பில் ஒரு கேள்வி. அப்போ அதில் என்ன கேட்குறாங்க, கிடைத்தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து நிலைக்குத்தாக மேல் நோக்கி புவியீர்ப்பின் கீழ் கதி யூடன் எறியப்படும் துணிக்கை பி ஆனது எரியப்பட்டு u/3g நேரத்தின் பின் துணிக்கை Q ஆனது அதே புள்ளியிலிருந்து நிலைக்குத்தாக மேல் நோக்கி கதி V உடன் புவியீர்ப்பின் கீழ் எறியப்படுகின்றது. இரு துணிக்கைகளும் P அடையும் அதிஉயர் புள்ளியில் ஒன்று சந்திக்கும் எனின் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, முதல்ல நம்மளோட P என்றால் இவர் வந்து Pன்னு எடுப்போம். இவர் நிலைக்குத்தா மேல் நோக்கி ஒரு விசையில் எறிகிறாங்க, அது வந்து யூன்ற விசை. அப்போ உங்களுக்கு தெரியும் நிலைக்குத்தா புவியீர்ப்பின் சார்பாக இயங்குனா அது நிலைக்குத்தா இப்படி மேல் நோக்கி இயங்கி நிலைக்குத்தாக இப்படி மேல் நோக்கி இயங்கி ஒரு அதி உச்ச புள்ளியை அடைஞ்சி திரும்ப அதே பாதையில் திரும்ப மீண்டும்
வரப்போகுது. இப்போ இதே மட்டத்திலிருந்து இவர் வந்து ஒரு u/3g நேரத்தின் பின்னர், அப்போ ஒரு நேரம் u/3gனா இவர் இங்கே போயிட்டாருன்னு எடுங்க. இவர் அந்த டைமில் உள்ள வேகம் v1ன்னு சொல்லி எடுத்தா, இந்த நேரம் 0ல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இந்த டைமில் நேரம் வந்து u/3gயாக இருக்கும். இந்த டைமில் u/3gன்ற டைமில் இருந்து க்யூன்றது இதே புள்ளியிலேருந்து நிலை குத்தா மேல் நோக்கி, அப்போ இதே புள்ளியிலேருந்து, ஓகே அவர் வேறு கலரில் யூஸ் பண்ணுவோம். அப்போ க்யூ என்றால் இதே புள்ளியிலேருந்து மேல் நோக்கி வின்ற ஒரு வேகத்தை எறிகிறான். இப்போ இவர் அதாவது இதே இடத்துல தான் எறிகிறாங்க. இவர் மேலே போன பிறகு நான் உங்களுக்கு தெளிவாக விளங்கணும் பண்ணுறதுக்காக பக்கத்தில் கீறேன், சரிதானே? அப்போ இவர் உங்களுக்கு தெரியும், இவரும் இப்படி போக போகிறார். ஆனால் கேள்வியில் சொல்கிறாங்க பாருங்கள், பி அடையும் இந்த இருக்கிற அதி உயர் புள்ளியில், பி வந்து இந்த இருக்கிற அதி உயர் புள்ளியை இதுக்கு பிறகு போய் அடைவார் தானே. அந்த தருணத்தில் இந்த க்யூன்றாலும் இவரை போய் சந்திக்கிட்டார். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், இவர் வந்து யூவோட எறியப்பட்டிருந்தா இவர் வீன்றது நல்ல பெரிய வேகமாக இருக்கும். ஏன்னா இவர் இங்கே போயிட்டு இருக்கக்குள்ளே தான் இவரை எரிய ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் அவர் அதி உயர் புள்ளியை அடையும் போதே இவர் அங்கே போய் என்ன செஞ்சிட்டார், இவரை தொட்டுட்டார். ஆனால் என்ன ஒரு விஷயம், இவர் இப்படி மேல் நோக்கி பெரிய வைக்க போகிறார். ஆனால் ரெண்டு பேருக்கும் அமர்முடுகள் கீழ் நோக்குன திசையில், ரெண்டு பேருமே உயிர்ப்பின் கீழே தான் இயங்குறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் அமர்முடுகள் சமன் ஜி தான். அப்போ இவர் இந்த இருக்கிற டைமில் இங்கே வந்துட்டார். அப்போ T1ன்ற நேரத்தை எடுத்தீங்கன்னா இந்த ஆளும் இந்த இருக்கிற டொப்பை அடைஞ்சிருக்காரு. அது அப்போ இந்த டைமில் அவரோட வேகம் 0 கூட உங்களுக்கு தெரியும். அதே போல் இந்த க்யூன்றால் இந்த இருக்கிற இடத்தை அடைஞ்சிருப்பார். அவரோட வேகம் நமக்கு தெரியாது, அதை நான் v2ன்னு சொல்லி எடுக்கிறேன். அப்போ இதுக்கான வேக நேர ரெண்டு பேரையும் வேக நேர வரைப்போ ஒரே இடத்துல வரைந்து வின்ற பெருமதியை தான் நம்ம இப்படின்னு சொல்லி காட்டுறோம். அப்போ சின்ன கேள்வி, அப்போ பாருங்கள் v வந்து உங்களுக்கு சும்மா ms-1 இருக்குன்னு சொல்லி போடுறேன். அதே போல் t வந்து நேரம். அப்போ நீல கலர் ஆளை பாருங்கள், யூன்ற ஒரு பெர்டிகுலர் வேகத்தில் எரியிறாங்க. அப்போ புவியீர்ப்பின் கீழேண்டா இப்படி அமர்முடுக போகிறாரு, சரியா? அப்போ அவர் அமர்முடுக போகிறாரு. இந்த இருக்கிற அவர் ஓய்வு அடைகிற கட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிட்டாங்க. அதால் நான் அவர் வேகம் 0 வர இந்த இருக்கிற நேரம் தான் நான் எடுத்த T1ன்ற நேரம், சரி தானே? ரெண்டு பேரும் சந்திக்கிற நேரம். அதே போல் பாருங்கள், யூக்கு கீழே 3gன்ற நேரத்துக்கு பிறகு, அப்போ யூக்கு கீழே 3gன்ற நேரம் வந்து இந்த இருக்கிற நேரம் எடுத்தேன்டா, இதான் யூக்கு கீழே 3gன்ற நேரம் எடுத்தா, அப்போ நம்மளோட க்யூன்றால் ஆரம்பத்தில் ஓய்வுலேருந்து இந்த யூக்கு கீழே 3gன்ற நேரத்துக்கு பிறகு தான் ஒரு வின்ற ஒரு பெர்டிகுலர் வேகத்தில் இருந்து இந்த வின்ற இந்த பெர்டிகுலர் வேகத்திலிருந்து எரியப்படுறார். அப்போ இதுக்கு பிறகு இந்த இருக்கிற இதே நேர்கோட்டுக்கு அவர் சமாந்தரமாக தான் போக போகிறார். ஏனென்றால் அவரோட அமர்முடுகளும் என்ன ஜி தான், ரெண்டு பேரும் புவியீர்ப்பினால தான் இயங்க போகிறான். அப்போ இவர் இந்த T1 நேரத்தில் இவரை சந்திக்கும் போது, இவர் T1 என்ற வேகத்தில் இவரை சந்திக்கும் போது அது சம்டைம் இவரோட வேகம் இவர் அந்த யூவை விடையும் பெருசாகவும் இருந்திருக்கலாம், சம்டைம் அதை விட குறைவாகவும் இருந்திருக்கலாம். அது நமக்கு தெரியாது. அது நான் சும்மா ரெண்டமாக தான் வரைகிறேன். ஆனால் நம்ம அதை சிம்பிளாக கொஞ்சம் யோசிக்கலாம், இஷ்யூ இல்லை. இப்போ கேள்வி, இந்த இருக்கிற வின்ற பெருமதியை 13 கிலோ U12ன்னு சொல்லி காட்டும். அப்போ இந்த இருக்கிறது வந்து v2ன்ற வேகமாக இருக்க போகுது. ரைட். இப்போ பாருங்கள், இப்போ இதிலேருந்து நம்ம என்ன மாதிரி இதை செஞ்சு கொள்ளலாம்னு சொல்லி சொன்னால், நமக்கு நார்மலாக இது யூக்கு கீழே 3gன்னு சொல்லி அவங்க தந்திருக்காங்க. இப்போ அந்த நேரத்துக்கு பிறகு தான் இவர் ஸ்டார்ட் பண்ணுறார். அப்போ நம்ம இந்த நேரம் T1 முதல் கணிக்கலாம். அதை எப்படி கணிக்கிற, நமக்கு இந்த இருக்கிற அமர்முடுகள் தெரியும். அதாவது இந்த இருக்கிற அமர்முடுகளை டீட்டான்னு எடுத்திங்கன்னா டேன் டீட்டாட பெருமதி ஜின்னு சொல்லி தெரியும்.
அப்போ tan theta போடுங்க டிரெக்டாக. tan thetaன்னு சொன்னீங்கன்னா எதிர்பக்கம் u, அதுக்கு கீழே அயற்பக்கம் t1 தான். இந்த இருக்கிற இவ்வளோ பெருமதியும் அந்த நேரம் t1. அப்போ எனவே tan theta g. அப்போ t1 நம்ம டிரெக்டாக சொல்லலாம் யூக்கு கீழே ஜின்னு சொல்லி. அப்போ இது மூண்டா பிரிச்சு ஒரு பங்கு. அப்போ நம்ம அது சரியாக தான் போட்டிக்கோம். அப்போ அந்த t1 பெருமதி யூக்கு கீழே ஜி. அப்போ இப்போ யோசிச்சு பாருங்க, இவர் யூக்கு கீழே ஜீண்டா இவர் பிரயாணித்த இந்த இருக்கிற பெட்டிக்குள்ள நேரம், அதாவது இந்த சிவப்பு கலர் ஆள் இவரை சந்திக்கும் வரை இவர் பிரயாணித்த இந்த பெட்டிக்குள்ள நேரம் வந்து இது இவ்வளோ யூக்கு கீழே ஜி, இது u/3gன்னு சொல்லி சொன்னால் இது 2u/3g இருக்கும். சரிதானே? அப்போ பாருங்கள், இவர் 2u/3gண்டா இந்த இருக்கிற கோணமும் அதே டீட்டா தான். அப்போ இந்த v2-வை நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ திரும்ப அதே போல் tan theta போட்டு பாருங்கள். tan theta எதிர்பக்கம் வந்து v - v2 இருக்க போகுது. v - v2 அதுக்கு கீழே நேரம் வந்து 2uக்கு கீழே 3g. அப்போ இதை கொண்டு போய் குறுக்க பெருக்கம் செஞ்சிங்கண்டா v - v2 = உங்களை வரப்போகிறா g × 2u/3g. அப்போ இந்த ஜியும் வெட்டுப்பட்டுரும். அப்போ இதிலேருந்து நம்ம இந்த v2-வை சொல்லலாம் v சார்பில். அது என்ன? vt = v - 2u/3. அப்போ v2-வை v சார்பில் கண்டுட்டோம். இப்போ இதுக்கு பிறகு நம்ம v-யை காண்றதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? இவங்க ரெண்டு பேரும் பிரயாணித்த தூரங்கள் சமன்னு சொல்லி எடுக்கலாம். அப்போ இவங்க ரெண்டு பேரும் பிரயாணித்த தூரங்கள் சமன்னுண்டா இந்த இருக்கிற முக்கோணத்தில் இந்த இருக்கிற பரப்பளவு அதுதான் இந்த நீல கலரால் இந்த டொப் வர பிரயாணித்த தூரம். அது சர்வசமன் அறிக்க போகிறார் இந்த இருக்கிற சிவப்பு கலரால் பிரயாணிக்க இந்த இருக்கிற பரப்பளவுக்கு. சரிதானே? அப்போ இந்த ஐடியா எடுத்து நம்ம அந்த ரெண்டு பரப்பளவுகளையும் சமப்படுத்தி விட்டோம்னா நமக்கு அந்த விக்கான வி சார்பிலான சமன்பாடு கிடைக்கும். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த இருக்கிற முக்கோணிர பரப்பளவு வந்து சமன் அரைக்க போகுது இங்கால உள்ள இந்த இருக்கிற ட்ரெபீசியத்தின் பரப்பளவு. ஸோ முக்கோணிர பரப்பளவு பாருங்கள், அரை அடி வந்து u/g இந்த இருக்கிற இவ்வளோ ஒட்டுமொத்த நேரமும் தர செங்குத்து உயரம் u. அது சர்வசமன் அடிக்க போது அரை சமாந்தர பக்கங்களோட கூட்டுத்தொகை. சமாந்தர பக்கம் என்ன? விஏவோட v2-வை கூட்டணும். அதாவது இந்த இருக்கிற இவ்வளவும் v, இந்த இருக்கிற இவ்வளவும் v2. அப்போ அது ரெண்டையும் கூட்டணும். அப்போ v + v2 இன்டு செங்குத்து தூரம். அப்போ செங்குத்து தூரம் 2uக்கு கீழே 3gன்னு சொல்லி தெரியும். அப்போ பாருங்கள், இந்த ஹாஃபையும் வெட்டிடலாம். திரும்ப இந்த u/gயை வெட்டிடலாம். ஸோ உங்களுக்கு u = 2க்கு கீழே 3ன்னு வரும். அப்போ 3 இங்கே கொண்டு இந்த குறுக்கு பெருக்கம் செஞ்சால் அதே போல் v + v2க்கு பதிலாக v - 2u/3ன்னு சொல்லி கொடுப்போம். அப்போ இப்போ இதையும் கூட்டிங்கன்னா 2 கொமனாக எடுத்து இங்கே அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு 3u/2 = இல்லைனா எப்படியோ சுருக்குனா சரி 3u/4. ஏன்னா இதுக்குள்ளேருந்து 2 கொமன் எடுக்கணும். ஏன்னா இதில் 2v - 2u/3ன்னு வரும். இதுலேருந்து 2 கொமன் எடுத்தால் வெளியே 4 வந்துடும். 4 வந்து பிரிக்கும். அப்போ இங்கால உங்களுக்கு v - u/3ன்னு மிஞ்சும். அப்போ u/3 வந்து கூட்டுப்பட்டா உங்களுக்கு இதிலேருந்து v = 3u + 3u/4 + u/3. ஸோ 12 போமாசி 12 போமாசின்னு சொல்லி சொன்னால் அவங்க காட்ட சொன்னால் அதே ஆன்சர் வரும். இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் கூட யோசிக்க தேவையில்லை. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் டக்குன்னு செய்யலாம். ஆனால் உங்களுக்கு விளங்கப்படுத்துறது தான் டைம் கூட எடுக்குது. ஸோ இதிலேருந்து பாருங்கள் 12 பூமாசி. ஸோ இதை 3ஆல் பெருக்கி இதை 4ஆல் பெருக்கினீங்கன்னா 9 4 13. அப்போ 13uக்கு கீழே 12 சொல்லி அவங்க காட்ட சொன்ன ஆன்சர் வருது. ரைட், அது அடுத்த கேள்வியை பாருங்கள். இதில் என்ன சொல்கிறாங்க? கிடைத்தரையில் உள்ள புள்ளி ஒன்றிலிருந்து நிலைக்குத்து தளத்தில் ui + vj வேகத்துடன் எரியப்படும் துணிக்கையின் கதி vக்கு கீழே 2g நேரத்தில் அதன் எரியல் கதியின் 2/3 ஆகின்றது எனில் va u சார்பில் காண்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? இதில் ij சார்பில் சொல்கிறாங்க. அப்போ நமக்கு தெரியும் iன்றது கிடை திசை. ஸோ கிடையான திசையில் uன்ற வேகத்தோடையும்
நிலைக்குத்தான திசையில் வின்ற வேகத்தோடையும் ஒரு பொருளை எரியிறான். இப்படி எரியப்படுற ஒரு பொருள் நமக்கு தெரியும் இப்படி விளைவில் விசை ஒன்று இருக்க போகுது அதுக்கு. அப்போ இதான் ஆறுன்னு சொல்லி எடுத்தோம்னா இந்த எரியல் பாதையில் அது என்ன செய்ய போகுது, இப்படி நகரப்போகுது. அப்போ அவங்க அது பிறகு சொல்கிறாங்க துணிக்கையின் கதி, அப்போ பெர்டிகுலர் கதி வந்து விக்கு கீழே 2g நேரத்துக்கு பிறகு, அப்போ இதுதான் அந்த இடம் என்று எடுப்போம் இங்கேருந்து எரியப்படுற பொருள். ஸோ இதான் நேரம் விக்கு கீழே 2gன்னு சொல்லி எடுத்தோம்னா நமக்கு தெரியும் எரியலில் இந்த கிடையான வேகம் மாற போகிறல்ல யூ தான். நிலைக்குத்து வேகம் மட்டும்தான் மாறும். ஏன்னா அதுக்கு பூமி சார்பாக கீழ் நோக்கி ஆர்முடுகள் ஜி ஒன்று இருக்க போகுது. அப்போ இந்த வேகம் v1 ஆகின்ற எடுப்போம். இப்போ இந்த இருக்கிற விலையுள்ள பருமன் ஆரம்பத்தில் இருந்த கதியின் பருமன்ற 2க்கு கீழே 3 ஆகுதாம். அப்போ ஆரம்பத்தில் இருந்த கதியை தான் நான் ஆர் என்று சொல்லி எடுத்திருக்கேன். அப்போ அதில் 2க்கு கீழே 3 6 ஆகுது. அப்போ இப்போ கேள்வி இந்த யூவை வி சார்பில் காணணும். அப்போ அதுக்கு முதல்ல நம்ம இந்த v1 காணணும். v1 காண்றது சிம்பிள் தான். அப்போ புவியீர்ப்பினால இது நிலைக்குத்தா மேல் நோக்கித்தான் இயங்குது. இந்த புள்ளியை நான் ஏ, இந்த புள்ளியை பின்னு சொல்லி எடுத்தேன்டா இது நிலைக்குத்தா ஏயிலேருந்து பி நோக்கி இயங்குறதுக்கு நான் இறுதி வேகத்தை காரணம், ஆரம்ப வேகம் தெரியும், ஆர்முடுகள் தெரியும், நேரமும் தெரியும். அப்போ நம்ம அதில் இடப்பெயர்ச்சி இல்லாத சமன்பாடு v = u + at பயன்படுத்தும். அப்போ இறுதி வேகம் v1ன்றது நான் எடுத்து அதே திசையில் இருக்குது ப்ளஸ் ஆரம்ப வேகம் அதே திசை ப்ளஸ் v - g இன்ட்டு அந்த நேரம் v/2gன்னு சொல்லி தந்து கிடக்கு. அப்போ ஜிஎன்ஜி மெட்டிங்கன்னா ஹாஃப் எட்டுப்பட v1ன்ற பெருமதி v/2ன்னு சொல்லி வரும். ஸோ v1 v/2ன்னு சொல்லி எடுத்துட்டான். அப்போ பாருங்கள் இதை வச்சுக்கொண்டு நம்ம சொல்லலாம் என்ன, இதை வச்சுக்கொண்டு சொல்லலாம் ஆறுண்ட வர்க்கத்தின் பெருமதி அது v வர்க்கத்தையும் u வர்க்கத்தையும் கூட்டுறதுன்னு சொல்லி. அதே போல் இதை வச்சு கொண்டு சொல்லலாம் 2/3 ஆறுண்ட வர்க்கம்ன்றது v1 வர்க்கத்தையும் u வர்க்கத்தையும் கூட்டுறதுக்கு சமன். அப்போ v1ன்றது v/2 அதை இங்கே கொண்டு வந்து பிரதிட்டிங்கன்னா vக்கு கீழே 4 v வர்க்கத்துக்கு கீழே 4 ப்ளஸ் u வர்க்கம்னு சொல்லி வரப்போகுது. அப்போ இதில் உள்ள இந்த ஆறு வர்க்கத்துக்கு பதிலாக இங்கே கொண்டு வந்து பிரதிட்டோம்னா நமக்கு v சார்பில் யூவை கண்டுடலாம். அப்போ 3/2 ஆர் முழுவதுண்ட வர்க்கம்னு சொல்லி போடலாம். ஸோ பாருங்கள் இந்த ஆறுக்கு பதிலாக இதை கொண்டு வந்து பிரதிட்டிங்கன்றால் உங்களுக்கு 3/2 இன்டு 3/2 முழுவதுண்ட வர்க்கம். அப்போ அது 9க்கு கீழே 4 தர ஆர் வர்க்கத்துக்கு பதிலாக v வர்க்கம் ப்ளஸ் u வர்க்கம்னு சொல்லி போடலாம். அங்கால 4 போமாசி எடுத்திங்கன்னா v வர்க்கம் ப்ளஸ் 4 u வர்க்கம் அதுக்கு கீழே 4. அப்போ இந்த 4 வெட்டிடலாம். இப்போ 9ஆல் குறுக்கு பிறகு செஞ்சிங்கன்னா 9v² ப்ளஸ் 9u² = v² ப்ளஸ் 4u². அப்போ இந்த v² கொண்டு வந்து கழிங்க 8v². இதை இங்கால கொண்டு வந்து கழிச்சிங்கண்டா இதை இங்கால கொண்டு போய் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு மைனஸில் வரப்போகுதுண்ணே, -5u² சொல்லி வரப்போகுது. ஓகே இங்கே பாருங்கள் நான் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டிங்க. 2 கீழே 3 பதிலாக 3 கீழே 2ன்னு போட்டுட்டேன். அப்போ இது 2 கீழே 3. அப்போ 2 கீழே 3ண்டா இங்கே உங்களுக்கு வரப்போகுது 4க்கு கீழே 9ன்னு வரப்போகுது. அப்போ இப்போ நீங்கள் இதில் குறுக்கு பெருக்கம் தான் செய்யலாம். ஸோ குறுக்கு பெருக்கம் செஞ்சால் இங்கே உங்களுக்கு 16v² ப்ளஸ் 16u²ன்னு வரப்போகுது. இங்கே 9ஆல் போய் பெருக்கிறீங்கன்னா 9v² ப்ளஸ் 36u²ன்னு சொல்லி வரப்போகுது. இப்போ இங்கே இதை கொண்டு வந்து கழிச்சிங்கன்னா 7v². இங்கால இதை கொண்டு போய் கழிச்சிங்கன்னா 20u². ஸோ இதிலேருந்து வின்றதை சொல்லலாம் 20க்கு கீழே 7ண்ட வர்க்கமூல பெருமதி இன்ட்டு யூன்னு சொல்லி சொல்லலாம். அப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம், அவங்க கேட்ட மாதிரி விஏ யூ சார்பில் எழுதிட்டோம். இதுக்கு அப்புறம் என்ன கேட்டு கிடக்கு, துணிக்கை எரியட்புள்ளி ஊடாக கிடைத்தரையை அடைய எடுக்கும் நேரம் இந்த இருக்கிறதுன்னு சொல்லி காட்டணும். அதுதானே வந்தது. இந்த கேள்வியில் என்ன கேட்குறாங்கன்னா தொடர்ச்சியாக துணிக்கை வந்து எரியட்புள்ளி ஊடாக கிடைத்தரையை அடைய எடுக்கும் நேரம் அப்படின்னா இது இப்போ திரும்ப இப்படியே போய் திரும்ப இப்படியே வந்து ஒரு இடத்துல கிடைத்தரை அடைந்தானே.
அப்போ இப்படியே வந்து இந்த எரியட் பாதைக்குள்ளால் வந்து இப்படி ஒரு கட்டத்தில் கிடைத்தரையை அடைய போகுது. அப்போ இந்த கிடைத்தரை இவர் அடையிறதுக்கு எடுக்கிற நேரத்தை அப்படின்னு சொல்லி காட்டட்டாமன்றது தான் கேள்வி. இந்த இடத்த அவர் அடைகிறார். அப்போ இந்த இடத்த அவர் அடையும் போது பாருங்கள், அவருக்கு இதே பர்டிகுலர் வேகம் இருக்கும். அதை பற்றி நம்ம கூட யோசிக்க தேவையில்லை. இந்த டைமில் நேரம் T1 தான் காணணும். அப்போ இவர் வந்து நிலைக்குத்த அடைஞ்சு இடப்பெயர்ச்சி நமக்கு 0 சொல்லி தெரியும். அப்போ நான் இந்த புள்ளியை நான் Cன்னு சொல்லி எடுத்தேன்டா, நிலைக்குத்தா அவருக்கு ஏயிலேருந்து சி வர இடப்பெயர்ச்சி தெரியும், நேரம் கேள்வி, ஆரம்ப வேகம், ஆர்புடுகள்லாம் தெரியும். ஸோ எஸ்எம்என் யூடி ப்ளஸ் ½ IT² போடுவோம். ஸோ பாருங்கள், அவர் அடைஞ்ச இடப்பெயர்ச்சி 0, ஆரம்ப வேகம் V, அவர் நேரம் T1 தான் கேள்வி. அதே போல் -12G T1 வர்க்கம். ஸோ இதுலேருந்து நீங்கள் Tயை சொல்லலாம், T1 சொல்லலாம். இவர் இங்கால போய் குறுக்கு பெருக்கம் செஞ்சால் 2V அதுக்கு கீழே ஜின்னு சொல்லி வரப்போகிறார். சரிதானே? 2Vக்கு கீழே G. அப்போ இப்போ Vன்றது நமக்கு U சார்பில் இப்படி தெரியும், அதை கொண்டு வந்து பிரதியிடும். அப்போ 2க்கு கீழே G இன்ட்டு வர்க்கமூலம் 20க்கு கீழே 7 யூன்னு சொல்லி வரப்போகிறார். அப்போ யூக்கு கீழே G. ஓகே, 20 நம்ம சொல்லலாம் 4 தர 5, அந்த 4 வெளியெடுத்தோம்னா 2 வரும். அப்போ 2 தர 2 4, உள்ளுக்க வர்க்கமூலம் 5 மிஞ்சிரும், கீழே 7 இருக்கும், யூக்கு கீழே இந்த இருக்கிற G வரப்போகுது. அவ்வளோதான், சின்ன கேள்வி. அதுக்கு இடைத்தரை அடைகிறதுக்கு எடுக்கிற நேரம் அப்படின்னு சொல்லி காட்டணும். அப்போ அந்த வேகத்தை நம்ம யூ சார்பில் கண்டுட்டோம்னா அந்த யூ சார்பில் கண்ட வேகத்தை வச்சு கொண்டு செஞ்சுட்டு போகிறதான். ரைட். இப்போ அடுத்த 8வது கேள்வி உங்களுக்கு கேட்டிருக்காங்க, வேலை வலு சக்தியில். அப்போ அதில் என்ன சொல்கிறாங்கன்னு கவனிங்க. 4000 கிலோகிராம் திணிவுடைய மோட்டார் வண்டி கிடையுடன் சைன் இன்வர்ஸ் 1/10. அப்போ இப்படி ஒரு சாய்தளம் இருக்குது. இந்த இருக்கிற கிடைத்தரைன்ற இந்த இருக்கிற கோணம் தீட்டாவாக இருந்தால் அதில் சைன் தீட்டாவைத்தான் அவங்க அந்த 1/10ன்னு சொல்லி தார. சரிதானே? சாய்வுள்ள நேரான பாதை வழியே 36 km/h மாறா கதியுடன் மேல் நோக்கி இயங்கும் போது, அப்போ அவர் என்ன செய்கிறார், மேல் நோக்கி இயங்க போகிறார். அப்போ இதில் ஒரு கார் இருக்கார், அவர் வந்து இப்படி மேல் நோக்கி இயங்க போகிறார். அப்போ மேல் நோக்கி இயங்குறாருன்னா இவரோட இன்ஜின் வந்து ஒரு குறிப்பிட்ட விசையை கொடுத்துருக்கும், அதை Fன்னு சொல்லி எடுப்பேன். அதே போல் இயக்கத்துக்கான மாறா தடை விசை 600 நியூட்டன். அப்போ இவருக்கு இப்படி பின்னோக்குன திசையில் ஒரு தடை விசை தாக்குது, அது வந்து 600 நியூட்டன். சரிதானே? அப்போ இவர் போகிற வேகம் வந்து 36 km/h. 36 km/hன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த டைமில் இன்ஜின் உயற்றும் வலுவை காண்க. அப்போ இன்ஜின் வந்து என்ன பவரை கொடுக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க, என்ன பவரை கொடுக்குது. அப்போ நமக்கு தெரியும் இன்ஜின் கொடுக்குற பவர்ன்றது ஃபோர்ஸ் இன்ட்டு வெலோசிட்டின்னு சொல்லி அந்த டைமில் உள்ள விசை தர அதுண்ட வேகம். அப்போ நமக்கு வேகம் ஆல்ரெடி தெரியும். இன்ஜினால் உயற்றப்படுற இந்த இருக்கிற விசையை கண்டுபிடிச்சிட்டோம்னா இன்ஜின்ற வலுவை கண்டுபிடிச்சிடலாம். சரிதானே? அப்போ இவரில் நம்ம தாக்குற அடுத்த விசை இவர் தாக்க போது கீழ் நோக்குன திசையில் 4000 கிலோகிராம்னு சொல்லி சொன்னால் அது 40,000 நியூட்டன்னு சொல்லி தாக்க போகுது. 600 நியூட்டன் தடை விசை. அப்போ இந்த அடிக்கிற கோணம் நமக்கு டீட்டான்னு சொல்லி தெரியும். அப்போ பாருங்கள், இந்த பொருள் வந்து மாறா கதியோட மேல் நோக்கி இயங்குது என்று சொல்லிட்டாங்க. அப்போ மாறா கதியோட இயங்குதுன்னா நமக்கு தெரியும் அவர ஆர்முடுகள் 0. அப்போ ஆர்முடுகள் 0ண்டா இவரில் தாக்குற விலையில் விசை 0 இருக்க போகிறாரு. அப்போ எனவே நான் என்ன செய்கிறேன், கிடையோட இவருக்கு இங்கால திசையில் F=ma பிரயோகிச்சேன்டா, F=ma பிரயோகிச்சேன்டா அந்த திசையில் Fன்ற விசை தாக்குது, 600 உண்டு அதுக்கு எதிர்க்குது. அதே போல் 40,000 சைன் தீட்டா என்ற ஒரு விசையும் அதுக்கு எதிர்க்க போகுது. சமன் அங்கால அவர திணிவு தர அவர் ஆர்முடுகள் 0. அப்போ இதிலிருந்து நம்ம Fன்ற விசையை சொல்லலாம், 600ஓட கூட்டணும் 40,000 தர சைன் தீட்டா வந்து 1/10. அப்போ இந்த 0 வெட்டினீங்கன்னா இது 4000. அப்போ 4600 நியூட்டன். சரிதானே? அப்போ 4600 நியூட்டன் கண்டுட்டோம். அப்போ இன்ஜினால் உயற்று வலு, இன்ஜினால் கொடுக்கப்படுற வலுன்றது நம்ம அந்த இன்ஜினால் பிறப்பிக்கப்படுற விசை தர அந்த பொருள் அந்த டைமில் உள்ள வேகம்னு சொல்லி போட்டு பெருக்குவோம். இப்போ இங்கே விசை வந்து 4600 நியூட்டன்.
அதே போல் இங்கே வேகம் வந்து 36 கிலோமீட்டர் per ஹவரில் இருக்குது. அப்போ ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்கிக்கோங்க. நீங்கள் 36 கிலோமீட்டர் per ஹவர்ண்டா நம்ம இங்கே வேலை இங்கே இங்கே வந்து இன்ஜினால் பிறப்பிக்கப்படுற உயற்று வலுன்றது விசதர வேகம் என்று போட போகிறோம். அப்போ அந்த விசை வந்து உங்களுக்கு பெர்டிகுலராக நியூட்டன்லேயும் வேகம் வந்து -1 தான் கட்டாயம் இருக்கும். அப்போ தான் நம்ம வலுன்றது நம்மளுக்கு ஜூலில் வரும். நியூட்டன் -1 வரப்போகுது. சரியா? அப்போ நியூட்டன் -1 தான் அதில் பொதுவானது. அப்போ இது நியூட்டன், இது -1. அப்போ நம்ம கிலோமீட்டர் பவர் என்ன செய்யணும்? -1க்கு மாற்றணும். அப்போ கிலோமீட்டர் பவர்னால் உங்களுக்கு மறந்து போயிட்டுண்டா யோசிச்சு பாருங்கள். கிலோமீட்டர் மேலேயும் கீழே அவரும் இருக்கும். கிலோமீட்டரை மீட்டராக மாற்றுறதுக்கு 1000ஆலையும் அவரை செகண்டுக்கு மாற்றணும். அப்போ 60ஆல் பெருக்குனா நிமிஷம், 60ஆல் பெருக்குனா திரும்ப செகண்ட் ஆயிரும். அப்போ அப்படியே போடுங்க. 1000 தர கீழே 60 தர 60. இதை நீங்கள் சுருக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5/18 வரும். அப்போ இது வந்து இவ்வளவு -1. சரியா? அப்போ இது 5/18 நீங்கள் வச்சு சுருக்கலாம். பாருங்கள், இந்த இருக்கிற 6 6 இதையும் 2 0 பட்டலாம். திரும்ப இது 2ஆல் வெட்டினீங்கன்னா இது 3, இது 2ஆல் வெட்டினீங்கன்னா 5, 3 6 18, இங்கே 5 வரும். அப்போ நீங்கள் அப்படி டிரெக்டாக போடலாம், இல்லாட்டி இப்படி 60 கிலோ 1000ன்னு சொல்லியும் போடலாம். அப்போ அதுக்கு பிறகு அந்த 18, அப்போ கீழே வர 18ஆல் 0 0 0 திரும்ப இதையும் பெட்டி அந்த 8ஆல் 36 பண்ணிங்கன்னா 2 முறை. அப்போ இங்கே 5 முறை வந்துடும். 2 தர 5 10. அப்போ 10 தர 46க்கு பிறகு 3 0 வரும். அப்போ 3 0ன்னா அதை நான் கிலோவாட்டுன்னு சொல்லி போடுறேன். அப்போ 46,000 கிலோவாட் தான் அந்த இன்ஜின் பிறப்பிக்க போகிற வலு. இதுக்கு பிறகு என்ன சொல்கிறாங்க? இம்மோட்டார் வண்டி அதே வலுவுடன் அதே தடை விசைக்கு எதிராக கிடைத்தரையில் 36 கிலோமீட்டர் per hour கதியுடன் இயங்கும் போது அதன் ஆறுமுடுகளை காண்க. அப்போ இங்கே என்ன கேட்குறாங்க? இதே மோட்டார் இதே கிடைத்தரையில் அதே வலுவோடு இயங்க போகுது. அப்போ அதே கார் கிடைத்தரையில் இப்போ உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விசை, இப்போ வேறு விசை ஒன்று தான் கொடுத்துருக்கேன், F2ன்னு சொல்லி எடுப்போம். சரியா? அப்போ ஆனால் வலு அதே தான். அப்போ வலு இங்கே வந்து பவர் வந்து 46 கிலோவாட்டுன்னு தான் இருக்க போகுது. அதே போல் தடை விசை அதே தான்ன்றாங்க. அப்போ இங்கே தடை விசையும் 600 நியூட்டன். அதே போல் இவர் நிலை குத்தத்தாக போது, அதை பற்றி நான் யோசிக்க தேவையில்லை. அப்போ அதே போல் இவர் வந்து இவர ஆறுமுடுகள் தான் கேள்வி. அப்போ ஆறுமுடுகள் கேள்வின்றதால நம்ம முதல்ல இந்த இன்ஜின் கொடுக்குற விசையை பார்ப்போம். அப்போ இன்ஜின் கொடுக்குற விசை, இந்த பவர் வலுன்றது விசை தர வேகம். அப்போ அவர இன்ஜின் கொடுக்கப்படுற விசை வந்து நமக்கு தெரியாது. அப்போ இந்த விசைன்றது வேலைக்கு கீழே இன்ஜினால் பிறப்பிக்கப்படுற வலுக்கு கீழே வேகம்னு சொல்லி போட போகிறோம். அப்போ ஆல்ரெடி நமக்கு தெரியும் 46 கிலோவாட் வலு பிறப்பிக்கப்படுதுண்டா அதில் 36 கிலோமீட்டர் பவர்ன்ற அதே வேகத்தோட போகுதுண்டா அவர விசை வந்து 4600 நியூட்டன்னு சொல்லி. அப்போ அதே தான் இங்கேயும் அதே வலு இதே வேகம். அப்போ அவர் இன்ஜினால் பிறப்பிக்கப்படுற விசை வந்து அதே 4600 நியூட்டனாக தான் இருக்க போகிறார். அப்போ இதுக்கு பிறகு நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த பொருளுக்கு கிடையா இங்கால திசையில் F(ma) பிரயோகிச்சோம்டா அந்த பொருளால் கொடுக்கப்படுற விசை 600 மைனஸ் 4600 -600ன்னு போடணும். ஏன்னா இங்கே F(ma) நம்ம பிறப்பிக்கிற அந்த எஃப்ன்றது விளையுள் விசை. P(F)(v)ல போடுற அந்த எஃப்ன்றது இன்ஜினால் கொடுக்கப்படுற விசை மட்டும். அப்போ இங்கே நீங்கள் இந்த F2 மட்டும்தான் போடணும். அதை தெளிவாக விளங்கிக்கும். இங்கே நீங்கள் அந்த F2 -600 அந்த விளைவுள் விசையை போடணும். சமன் அவர நிறை 4000 கிலோகிராம்னு சொல்லி சொல்கிறாங்க. தர அவர் ஆறுமுடுகள் ஜி வந்து 10 இந்த கேள்விக்கு சொல்கிறாங்க. அப்போ ஆறுமுடுகளை தான் நம்ம காணணும். அப்போ ஆறுமுடுகளை காணணும். அப்போ 4600லேருந்து 600 போனால் 4000, 4000 4000 பிரிச்சிங்கண்டா ஆறுமுடுகள் வந்து 1 ms-2ன்னு வரும். அந்த அலகுகளை தெளிவாக விளங்கிக்கோங்க. இங்கே நம்ம நியூட்டன்லேயும் இங்கே வந்து கிலோகிராம்லேயும் பாவிச்சோம்னா இங்கே ms-2ல் தான் வரும். அதே போல் அவங்க கிலோமீட்டர் per ஹவரில் தந்தாங்கண்டா அதை கட்டாயம் நீங்கள் ms-1க்கு மாற்றித்தான் அதை செய்ய வேண்டிய தேவைப்பாடு நமக்கு இருக்குது. ஒரு விஷயத்தை கவனிங்க. இந்த 9ஆம் கேள்வியில் வந்திருக்கிறது காவி கேள்வி. சரியா? வளமையாகவே காவியில் இந்த குற்று பெருக்கம் காவிகள குறுக்கு பெருக்கம். அப்போ இந்த விஷயம் வந்து வாரது ஸ்ட்ரக்சரில்.
விசையில் வந்து உங்களுக்கு ஒரு தலை விசைகள் தொகுதி மாதிரி தான் அந்த கேள்வி வரப்போகுது. சரியா? இப்போ நான் உங்களுக்கு காவிகள் படித்து தரும்போது ரைட் இந்த இருக்கு பாருங்க. இப்போ ஏன்ற ஒரு விசை இப்படி, பின்ற ஒரு விசை இப்படி, ரெண்டுமே அந்த புள்ளியிலேருந்து வெளிப்புறமாக போகிற மாதிரி இருக்கணும், இல்லாட்டி உட்புறமாக வார மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த டீட்டா வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட கோணம்னு சொல்லி கதைச்சிருப்போம். அப்போ ஒரு காவிகளுண்ட குறுக்கு பெருக்கம்ன்றது பாருங்க, குறுக்கு பெருக்கம்ன்றது ஏ க்ராஸ் பின்னு சொல்லி போட போகிறோம். அப்போ இந்த காவியின் பெருமன் தர இப்போ இது வந்து பருமன் இல்லை. சரியா? இந்த காவின்றது என்ன? காவிக்கணியம் எண்ணிக்கணியம்னு பார்க்குறோம் தானே. காவிக்கணியம்னா அதுக்கு பருமனும் இருக்கும், திசையும் இருக்கும். எண்ணிக்கணியம்னா அதுக்கு வெறுமனே பருமன் மட்டும்தான் இருக்கும். அப்போ ஒரு எண்ணிக்கணியத்தை நீங்கள் ஒரு குற்று பெருக்கமோ குறுக்கு பெருக்கமோ செஞ்சால் அதில் பருமன்கள் மட்டும்தானே நம்ம பெருக்க போகிறோம். அதால் அது எப்போவுமே சமனாக தான் இருக்கும். ஆனால் காவிகளை நீங்கள் பெருக்கும்போது அது எப்போவும் சமனாக இருக்கணுமெண்டு இல்லை. ஏனெண்டா காவியில் நீங்கள் இங்கே பெருக்கும்போது அது ரெண்டையும் பருமனையும் பெருக்கி அவங்க ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட அந்த கோணத்தில் சைன் கூரையும் பெருக்குவீங்க. அதை தெளிவாக விளங்கிக்கோங்க. இங்கே வந்து வெறுமனே அந்த பருமன்களை மட்டும் நீங்கள் பெருக்கலை. அப்போ குறுக்கு பெருக்கம்ன்றது ஏ இன்டு பின்றது அந்த ஏன்ற காவின்ற பருமன் தர, அதாவது அதுக்கு டொட்டுன்னு போடுவோம், டாட் பின்ற காவின்ற பருமன் இன்டு அவங்க ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட இந்த இருக்கிற கோணத்தில் சைன் பெருமதின்னு சொல்லி போட போகிறோம். சரிதானே? அதே போல் பாருங்க, இது இங்கே வந்து நம்ம குறுக்கு பெருக்கத்தில் அந்த ஏ இன்டு பி தர சைன் டீட்டான்னு சொல்லி போட போகிறோம். அதே குற்று பெருக்கமாக இருந்தால் ஏ இன்டு பி இஸ் ஈக்குவல் டு அதில் ஏ தர பி தர அந்த ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட கோணத்தின் கொஸ்கூருண்டு போட போகிறோம். அப்போ டொட் போட்டோம்னா அந்த கோணத்தில் கொஸ்ஸு, குறுக்கு பெருக்கம் எக்ஸ் போட்டோம்னா அந்த கோணத்தில் சைனுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இப்போ இந்த கேள்விக்கு வருவோம். பாருங்க, உங்களுக்கு கேள்வியில் என்ன சொல்கிறாங்கண்டா, ஏபின்ற காவிகள் ஏன்டையும் பின்றையும் இந்த குற்று பெருக்கம்ன்றது ஏன்டையும் பின்றையும் குற்று பெருக்கம்ன்றது பூஜ்ஜியத்தை விட சின்னதாக இருந்தால் அப்போ இந்த ஏ இன்டு பின்ற இந்த இருக்கிற குற்று பெருக்கம் வந்து உங்களுக்கு மைனஸில் தான் வரப்போகுது. அப்போ கட்டாயம் இந்த இருக்கிற மொட்டை விட்டு நம்ம நீக்கணும்டா இந்த ஏ இன்டு பின்ற பெருமதியே நீங்கள் மைனஸால் ஷுவராக பெருக்கி கொடுக்கணும். அப்போ தான் இந்த மொட்டை என்ன செய்யும், இதை ப்ளஸ்ஸாக மாற்றும். அப்போ இப்படியாகவும் இருந்தால் ஏ தர பி ஆகவும் இருப்பின் ஏபிக்கு இடையிலான கோணத்தை தான் காணும். அப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த இருக்கிறத நீங்கள் ஏ ஆகவும் இப்படி போகிற ஒன்றை பி ஆகவும் யோசிச்சிங்கண்டா இதுதான் அவருக்கு இடைப்பட்ட கோணம் டீட்டாவாக இருக்க போகிறார். இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன, இந்த ஏஎம் பிஏம் குற்று பெருக்கம் செஞ்சால் ஏரையும் பிரையும் குற்று பெருக்கத்தை நம்ம சொல்ல போகிறோம். இந்த ஏன்ற பருமன் தர பின்ற பருமன் தர அந்த ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட கொஸ்ஸுன்ற டீட்டா கொஸ் டீட்டா இவரையும் பருமனோட கொஸ் டீட்டா பெருக்கணும். அதே போல் ஏஎம் பிஏம் நம்ம குறுக்கு பெருக்கம் செஞ்சால் அதே ஏன்ற பருமன் தர பின்ற பருமன் தர அவர் ரெண்டு பேருக்கும் இடையிலான கோணத்தின் சைன் பெருமதி சைன் டீட்டா. அப்போ இந்த குற்று பெருக்கமும் குறுக்கு பெருக்கமும் கட்டாயம் ஞாபகம் இருக்கும். இப்போ இதை கொண்டு வந்து இப்போ நம்ம கேட்ட கேள்வியில் கொண்டு வந்து பிரதிடும். அப்போ அவங்க தந்திரிக்காங்க மொட் ஆஃப் ஏ இன்டு பி, இந்த ஏ இன்டு பின்ற பெருமதியில மட்டு பெருமதி ஈக்குவல் டு மொட் ஆஃப் ஏ இன்டு பி, மொட் ஆஃப் ஏ இன்டு பின்னு சொல்லி சொல்கிறான். சரியா? இப்போ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, இந்த குற்று பெருக்கம் எந்த டைமில் மைனஸ் ஆகும்னு ஒரு கை யோசிச்சு பார்ப்போம். இப்போ இந்த குற்று பெருக்கம் மைனஸ் ஆகுதுன்னு தானே சொல்கிறாங்க. அப்போ குற்று பெருக்கம் மைனஸ் ஆகுதுண்டா நம்ம இங்கே அந்த ஏன்றாள்ற பருமனையும் பின்றாள் பருமனையும் தான் பெருக்கிறோம். அப்போ அவங்களோட பருமன்கள் எப்பவும் நேர் பெருமதி தான். பருமன்டா அவங்க எவ்வளோ வெளிவு தானே, இப்போ 5 நியூட்டன்னா 5ன்னு போட போகிறோம். அப்போ அவங்க எப்பவும் நேர் பெருமதி தான். அப்போ இவங்க மைனஸாக வர்றதுக்கு காரணம் இந்த இருக்கிற கொஸ்கூறு தான் மைனஸ் ஆகிருக்கணும். அப்போ கொஸ்ஸுக்கு மைனஸ்,
அப்போ கொஸ்ஸுக்கு மைனஸ் எத்தனையாம் கால்வட்டத்தில்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் கால்வட்டத்தில் தான். ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் ப்ளஸ், இங்கே கொஸ்ஸுக்கு மைனஸ். அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட கோணம் உண்மையிலேயே இந்த டீட்டா ஒரு விரிகோணமாக இருந்திருக்கு. இந்த டீட்டா இப்படி ஒரு விரிகோணமாக தான் இருந்திருக்க போகுது. அதால தான் அந்த குற்றுப்பெருக்கம் நமக்கு என்ன செய்யுது, மைனஸாக வருது. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த கொஸ்டீட்டா மைனஸ்ண்டா அதே இடத்துல இந்த சைன் டீட்டா யோசிச்சு பாருங்க, ஓல் சில்வர் ரெண்டாம் கால்வட்டத்தில் சைனுக்கு ப்ளஸ் தான். சைனுக்கு எப்பவும் என்ன, ப்ளஸ் தான். அப்போ இந்த குறுக்கு பெருக்கம் என்ன, எப்பவுமே ப்ளஸ் தான். அப்போ நம்ம இதிலிருந்து சொல்லலாம், இந்த ஏ டாட் பின்றது மைனஸ் ஆகையால் டீட்டா ஆனது விரிகோணம். விரிகோணம் என்றால் 180 விட குறைவு, 90 விட பெருசு. எனவே ஏ இன்டு பின்றது எப்பவும் நேர்பெருமதியாக தான் இருக்கும் என்று சொல்லலாம். அப்போ பாருங்க, இங்கே நம்ம சொல்லலாம், அப்போ இந்த ஏ டொட் பின்றது மைனஸ்ண்டா இந்த மட்டை இல்லாமக்கிறதுக்கு இந்த மட்டை என்ன செஞ்சிருக்கும், இதுக்குள்ளே வார பெருமதி மைனஸாக வரப்போகுதுண்டா இந்த மட்டு ஒரு மைனஸை பெருக்கித்தான் இல்லாமல் போயிருக்கும் ஏ டாட் பி. அதே போல் இங்கே இதுக்குள்ளே வார பெருமதி எப்பவும் ப்ளஸ்ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ எனவே இந்த மட்டு ஒன்றுமே செய்யாமல் இல்லாமல் போயிடும், ஏ இன்டு பி க்ராஸ் பி. இப்போ யோசிங்க, ஏ டொட் பின்ற பெருமதி என்ன, ஏ இந்த மட்டு தர பின்ற மட்டு, அதாவது அவங்க ரெண்டு பேரையும் பருமன்கள் தர கொஸ் டீட்டா. அதே போல் இங்கால யோசிச்சு பாருங்கள், ஏன்ற பருமன்ற மட்டு தர பின்ற பருமன்ற மட்டு, அதாவது அவங்க ரெண்டு பேரையும் பருமன் தர சைன் டீட்டா இன்டு சைன் டீட்டா. இப்போ பாருங்கள், இந்த இவங்க ரெண்டு பேரையும் பெட்டலாம். ஏன்னா அவங்க ரெண்டு பேரையும் பருமன்கள் தானே, ஏண்டையும் பின்டையும் பருமன் தேவையில்லை. கொஸ்தை இங்கால கொண்டு வந்து பிரிச்சிங்கண்டா அது வந்து உங்களுக்கு சைன் டீட்டா கீழே கொஸ் டீட்டா டேன் டீட்டா சீக்கோட்டு இங்கால மைனஸ் மிஞ்ச போது -1. டேன் டீட்டா வந்து -1. இப்போ யோசிச்சு பாருங்கள், டேனுக்கு எந்த பெருமதி -1, டேன் 90ஓட கூட்டுவோம் ரெண்டாம் கால் வட்டத்தில் டேனுக்கு மைனஸ் தான். அப்போ இந்த மைனஸ் எடுத்துட்டோம், அப்போ அதோட கூட்ட போகிறோம். இப்போ டேன் இருந்தால் கொட்டாக மாறும். கொட்டுக்கு எந்த பெருமதி ஒன்றுன்னு பார்த்தா அது 45 பாக 1, டேன் 45 உண்டு. எனவே இதுலேருந்து டிரெக்டாக சொல்ல போகிறோம், டேன் டீட்டா வந்து டேன் 135 பாகைக்கு சமன். இப்போ எனவே அவங்க ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட டீட்டான்ற கோணம் 135 பாகையாகத்தான் இருக்க போகுது. அப்போ இந்த விஷயத்தை வந்து நல்லா தெளிவாக விளங்கிக்கோங்க, எப்படி நம்ம இந்த குற்றுப்பெருக்கம் குறுக்கு பெருக்கத்தை செய்கிறதுன்னு சொல்லி. அதே போல் அவங்க தந்த தரவு அந்த ஏ டாட் பி அவங்களோட குற்றுப்பெருக்கம் வந்து மைனஸாக இருக்குமாக இருந்தால் அதை வச்சுக்கொண்டு நான் எப்படி அதை யோசிச்சேன். அப்போ குற்றுப்பெருக்கத்தில் கொஸ்கூர் இருக்குது, பருமன்கள் எப்பவும் ப்ளஸ் தான். அப்போ கொஸ்கூர் தான் அந்த மைனஸை கொண்டு வந்திருக்கணும். அப்போ கொஸ்ஸுக்கு எத்தனையாம் கால்வட்டம் மைனஸ்னு பார்த்தா ரெண்டாம் கால்வட்டத்தில் மைனஸ். இங்கே முதலாம் கால்வட்டத்தையும் ரெண்டாம் கால்வட்டத்தையும் மட்டும்தான் யோசிக்க போகிறோம் அவங்களுக்கு இடைப்பட்ட கோணம்ன்றதால. ஏன்னா நம்ம இந்த மூன்றாவது இந்த அரிக்கிற கோணத்தை அவங்களுக்கு இடைப்பட்ட கோணம் யோசிக்க மாட்டோம். இப்போ இந்த அரிக்கிற கோணத்தை இடைப்பட்ட கோணம் யோசிக்க மாட்டோம், இந்த சின்ன கோணத்தை தான் யோசிப்போம். அப்போ ஒன்று விரிகோணம் அரிக்கலாம், இல்லாட்டி கூர்கோணம் அரிக்கலாம். அவங்க ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட கோணம் எப்போவுமே. அப்போ ஒன்று 90 பாகைக்குள்ளுக்கு இருந்திருக்கணும், இல்லாட்டி 90 பாகைக்கு வெளியே இருந்திருக்கணும். 180க்கும் 90க்கும் இடையில் ரெண்டாம் கால இடத்துக்குள்ளே இருந்திருக்கும். அப்போ கொஸ்ஸுக்கு மைனஸ் வரணும்ன்றதால அது வந்து கட்டாயம் ரெண்டாம் கால இடத்துல இருந்திருக்கும். அந்த டைம் சைனுக்கு ப்ளஸ் தான். அப்போ அங்கே உள்ள மட்டு சும்மாவே இல்லாமல் போயிடும், இங்கே மைனஸ் வரணும். இதுதான் நீங்கள் கட்டாயம் நீங்கள் யோசித்து தெரிய வேண்டிய விஷயம். அப்படி செஞ்சால் தான் இந்த 9வது கேள்வியை சரியாக செய்யலாம். ரைட். அப்போ ஃபைனலாக 10வது வந்த ஸ்ட்ரக்சர் கேள்வியை பார்க்க முதல் என்ன விஷயம்னா, ஒரு விஷயத்தை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க பிள்ளைகள். ஸ்ட்ரக்சர் கேள்வி இருக்குது தானே, அதில் 10ம் ஒவ்வொரு அழகுக்குள்ளே இருந்து வரப்போது ஒவ்வொன்றையும் யோசித்து திரும்ப இருந்து யோசித்து செய்யும். ஆனால் அதுக்கு அவ்வளோத்துக்கும் 100ல் 25 மார்க்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் எஸ்ஏ கேள்விகளில் ஒவ்வொரு கேள்விக்கும் 15 மார்க்ஸ்னு சொல்லி கிடைக்க போது அதில் உங்களுக்கு டோட்டலாக 75 மார்க்ஸ் கிடைக்கும். அதால் இந்த சஜஷன் என்னென்னா, நார்மலாக நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சர்லேருந்து தான் தொடங்க போகிறீங்கண்டா, இப்போ ஒரு காலையில் 8 மணிக்கு உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பேப்பர் தராங்கண்டா 8:50க்கு முதல் எல்லா 10 கேள்வியும் மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ செய்யலாமோ அவ்வளோ செஞ்சு மூடி வைங்க. ஒரு கேள்விக்கு மேக்ஸிமம் 5 நிமிஷம் தான் கொடுங்க. சில கேள்விகள் ஃபாஸ்ட்டாக செய்யப்பட்டுரும், அப்போ அதில் மிஞ்சிற டைமை கொஞ்சம் செய்யப்படாத கேள்விகளுக்கு கொடுத்து செய்யலாம். சரி தானே, மினக்கடாதீங்க. ஒரு கேள்வி விலங்கலைன்னா அதை பிளாங்காக விட்டுட்டு அடுத்த கேள்விக்கு போயிங்க தானே. அப்போ அப்படி செஞ்சுட்டு திரும்ப வந்து அந்த விட்ட பிளாங்கான கேள்வியை செஞ்சு முடிங்க. முதல் 50 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிங்க.
முடிச்சுட்டு அந்த பேப்பரை இனி தொட மாட்டேன்னு இவ்வளோதான் என்ன நான் அந்த ஸ்ட்ரக்சரை செய்ய போகிறேன்னு செஞ்சுட்டு மூடி வச்சு விடுங்க. உங்களுக்கு சில கேள்விகளுக்கு ஃபுல்லான விடைகள் வராட்டி கூட நீங்கள் ஒரு அளவு எவ்வளோ செய்யலாமோ அவ்வளோத்தை செய்யுங்க. இப்போ எனக்கு காட்டுகன்னு சொல்லி காட்டுறது வராமல் விட்டால் கூட அந்த காட்டினத்தை வச்சுக்கொண்டு அதுக்கு அங்கால தொடர்ந்து எதுவும் கேள்விகள் வருதான்னு பாருங்கள். அப்படி வந்தால் நீங்கள் அந்த காட்டாமலே அதை தொடர்ச்சியாக செய்யலாம். அப்படி செஞ்சு அந்த 25ல் எவ்வளோத்தை உங்களால் மார்க்ஸ் எடுக்கலுமோ அப்படி எடுத்து ஸ்கோர் பண்ணி மூடி வச்சிருங்க. அதான் ஐடியா. சரியா? ஏன்னா அப்படின்னா இப்போ நீங்கள் 250க்கு ஒரு 50 நிமிஷத்தை கொடுக்குறீங்கன்ற மாதிரி மிச்சம் 75க்கு நீங்கள் ரெண்டு மணித்தியாலமும் ஒரு 20 நிமிஷமும் கொடுக்க போகிறீங்க. நான் 3 ஹவர் 10 நிமிஷம் தரவங்க தானே வாசிக்கிற நேரம்னு சொல்லி. அப்படி அதுவும் பேப்பர் செய்ய தொடங்கும் போதுலேருந்தே கொஞ்சம் வேகமாகவே செய்யுங்க. நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நிறைய பிள்ளைகள் வந்து இப்போ 3 ஹவர் டைம் இருக்குது தானேன்னு பொறுமையாக செய்யுங்க. பொறுமையாக செஞ்சுட்டு இருந்தீங்கடா பின்னுக்கு உங்களுக்கு நேரம் வந்து இருக்கும். அதால் ஒவ்வொரு கேள்வியையும் உடைச்சி நேரத்தை கொடுங்க. இப்போ இந்த கேள்வியை நான் 5 நிமிஷத்துக்குள்ளே செய்யணும் என்று செய்யுங்க. அதே போல் ஒரு எஸ்ஏ தொடங்குறீங்கண்டா இப்போ 5 எஸ்ஏயை வந்து 2 மணித்தியாலத்துக்குள்ளே செய்யணும்னு யோசிச்சிங்கண்டா ஒரு எஸ்ஏக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 25 நிமிஷம் மாதிரி கொடுக்கலாம். அப்போ இந்த முதல் 25 நிமிஷத்துக்குள்ளே நான் இந்த கேள்வியை செஞ்சு முடிக்கணும் என்று ஸ்டார்ட் பண்ணி தொடங்குங்க. அந்த டைம் பார்த்து செய்யலாம் தானே, அப்படி செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த 3 மணித்தியாலத்துக்குள்ளே அந்த 10 ஸ்ட்ரக்சரையும் 5 எஸ்ஏகளையும் செய்யக்கூடிய அளவு நேரம் போதுமா இருக்கும். முன்னுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பாடி ஸ்லோவாக செய்ய தொடங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பின்னுக்கு எல்லாம் வந்து இருக்கும். சரியா? இதை வந்து எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் செய்கிற பிள்ளை தான் 2 மணித்தியால எக்ஸாம்ண்டா முன்னுக்கெல்லாம் ஸ்லோவாக தொடங்குனா பின்னுக்கு நிறைய கேள்வி செய்யணுமென்று டென்ஷனில் வந்து எல்லாம் போய் இருக்கிறோம். செய்யக்கூடிய கேள்விகளும் செய்கிறல்ல. முன்னுக்கே யோசிங்க, இந்த டைம் ஸ்டார்ட் பண்ண போது நான் இவ்வளோ கேள்வி செய்ய கிடக்குனக்கு அப்போ ஒரு கேள்விக்கு இவ்வளோ தான் டைம் என்ற மாதிரி பிரித்து கொடுத்து செய்ய பாருங்கள். சரிதானே? இதெல்லாம் எக்ஸாம்ஸ் டிப்ஸ் என்ன மாதிரி செய்கிறேன்னு விளங்கி எடுத்துக்கோங்க. ரைட். அப்போ 10வது ஸ்ட்ரக்சரை பாருங்கள். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு சமநிலை கேள்வி. சரியா? அப்போ சமநிலை கேள்வினாலே நார்மலாக 3 விசைகள் தாக்குனா நம்ம நிறைய லாமண்ட தேற்றத்தை பயன்படுத்தலாம். லாமண்ட தேற்றம் வந்து சைன் விதியை தான் சொல்லுது. இல்லைன்னா நம்மளுக்கு எந்த விதமான சமநிலை தேற்றம் பண்ணாலும் நியூட்டன்ற விதியை பயன்படுத்தலாம். அதாவது ஒரு பொருள் வந்து சமநிலையில் இருந்ததுன்னா அதில் தாக்குற கிடை விளைவு விசை நிலைக்குத்து விளைவு விசை 2 செங்குத்தான விளைவு விசைகள் வந்து 0 தான் இருக்கப்போகுது. ஏன்னா அதில் விளைவு விசையே 0என்றதால் அப்படி எடுப்போம். அதே போல் எந்த புள்ளி பற்றிய திருப்பமும் 0 எடுப்போம். அதை வச்சுக்கொண்டு எந்த விதமான சமநிலை கேள்விகளையும் உங்களால் செய்யலாம். அப்போ இந்த கேள்வியை பாருங்கள். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 8 மீட்டர் நீளமும் 10 நியூட்டன் நிறையும் உள்ள சீரான கோள் ஏபியின் முனை ஏ ஒப்பமான நிலைக்குத்துச்சுவரில் பொறுத்திருக்க கோளின் ஒரு புள்ளியில் கட்டப்பட்ட லேசான இலையின் மறுநுனி சுவரில் ஏக்கு நிலைக்குத்தாக மேலே 4 மீட்டர் உயரத்தில் பியின் மட்டத்தில் உள்ள புள்ளிக்கு இணைக்கப்பட்டுள்ளது. முனை ஏ ஒப்பமான நிலைக்குத்துச்சுவரில் பொறுத்திருக்க கட்டப்பட்ட லேசான இலையின் மறுமுனை கட்டப்பட்ட லேசான இலை ஏக்கு நிலைக்குத்தாக மேலே 4 மீட்டர் உயரத்தில் பியின் மட்டத்தில் உள்ள புள்ளிக்கு இணைக்கப்பட்டுள்ளது. சமநிலையில் இலையில் உள்ள இழுவையும் ஏயிலுள்ள மறுதாக்கத்தையும் காண்க. ஸோ இப்படி ஒரு சுவர் இருக்கு. இந்த சுவரில் இவர் தான் ஏன்ற ஒரு புள்ளின்னு எடுத்தீங்கன்னா இந்த ஏன்ற புள்ளியில் வந்து உங்களுக்கு இப்படி ஒரு 8 மீட்டர் நீளமும் அதே போல் 10 நியூட்டன் நிறையும் கொண்ட ஒரு கோல் இருக்கு. இது வந்து 10 நியூட்டன் நிறையாக இருக்க போகுது. இப்போ இவரில் இந்த ஏயிலிருந்து 4 மீட்டர் உயரத்தில் ஒரு பின்ற ஒரு மட்டம் இருக்கு. இது வந்து 4 மீட்டர் உயரம். இதான் பின்ற மட்டம் எடுத்தோம்டா ஸோ அந்த பின்ற புள்ளியிலிருந்து ஒரு இலையை கட்டி
இந்த மறுமுனையில் இப்படி தொடுத்திருக்காங்க. இப்படி இந்த பொருள் வந்து சமநிலையில் இருக்கு. ஏபியின் முனை வெப்பமான நிலைக்குத்து சுவரை பொறுத்திருக்க கோலின் ஒரு புள்ளி கட்டப்பட்ட லேசான இலையின் மறுநுனி சுவரில் ஏக்கு நிலைக்குத்தாக மேலே 4 மீட்டர் உயரத்தில் பியின் மட்டத்தில் உள்ள புள்ளிக்கு இணைக்கப்பட்டுள்ளது. அப்படின்னா இப்போ இந்த பின்றது ஏபின்ற கோல் சரியா, இவர பி வந்து எந்த மட்டத்தில் இருக்காரோ அதே மட்டத்தில் தான் அவரை இணைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த இருக்கிற இலை வந்து இப்படி கிடையா இருந்திருக்கு. கிடையா இருக்க அந்த பீன்றாள்ற அதே மட்டத்தில் தான் கொண்டு வந்து இவரை இணைச்சிருக்கான். இப்படி கொண்டு வந்து இணைச்சிருக்காங்க. இவர நிறம் இப்படி தாக்க போகுது. இவர் தான் அந்த புள்ளி பி ஆக இருக்க போகிறார். ஏபின்றது அந்த கோல். இவர் 8 மீட்டர்ண்டா இந்த இருக்கிறது 4 மீட்டர் ஆகும். இவரும் 4 மீட்டராக இருக்க போகிறாரு. அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த கோலில் தாக்குற விசைகளை இப்படி அவரை நிறதாக்கிரிக்கும். இங்கால கிடையா இங்கால திசையில் அவரை இழுவ டீ தாக்கிரிக்கும். இப்போ இவங்க 2 பேரும் இந்த கோலில் தாக்குற விசைகளை சந்திக்கிற புள்ளின்னு சொல்லி யோசிச்சிங்கண்டா இவங்க 2 பேரும் இப்படி இந்த இருக்கிற புள்ளிலாம் சந்திக்க போகிறாங்க. அப்போ இதே புள்ளியில் தான் 3வது விஷயம் சந்திரிக்கணும். கட்டாயம் இந்த ஏன்ற புள்ளியில் ஒரு மறுதாக்கம் தாக்கிரிக்கணும். அந்த மறுதாக்கம் இதுக்குள்ளால் போகிற ஒரு விளைவு விசையாக தான் இருந்திருக்கணும். அப்போ தான் இந்த கோல் வந்து சமநிலையில் இருக்க போகிறார். இப்போ கேள்வி வந்து சமநிலையில் இலையில் உள்ள இழுவை இந்த டீயையும் ஏயில் உள்ள மறுதாக்கத்தையும் காண்க. இந்த ஏன்ற இடத்துல ஒரு மறுதாக்கம் இருப்பார் தானே, இப்படி R1 இருக்க போகிறார். இந்த மறுதாக்கத்தையும் காணணும். அப்போ சிம்பிளாக யோசிங்க, இந்த மறுதாக்கத்தில் கிடைக்குறை நிலைக்குத்துக்குறையும் சும்மா பிரிக்கிறேன்னா. அப்போ கிடைக்குறை எக்ஸ் ஆகவும் நிலைக்குத்துக்குறை வையாகவும் பிரிக்கிறேன். அப்போ சிம்பிளாக நம்ம இந்த டீயை காணலாம். எப்படி இந்த தொகுதி வந்து சமநிலையில் தான் இருக்குது. தொகுதி சமநிலையில் இருந்தால் இந்த டீன்றது ஏன்ற புள்ளி பற்றின திருப்பம் போட்டோம்டா இந்த இருக்கிற மறுதாக்கம் அங்கே இல்லாமல் போயிடும். டீயும் 10 நியூட்டனும் மட்டும் சம்மந்தப்பட போது டீயை கண்டலாம். அப்போ எல்லாமே நம்ம செய்ய போகிறது சமநிலைக்கு தான். ஸோ சமநிலைக்கு ஏன்ற புள்ளி பற்றிய திருப்பத்தை நம்ம போடுறேன். அப்போ ஏன்ற புள்ளியில் அந்த திருப்பம் போட்டேன்டா 10 நியூட்டன் தர. அதே போல் பாருங்கள், இந்த இருக்கிறத நான் டீட்டான்ற கோணம் எடுத்தேன்டா எனக்கு இந்த டீட்டா தெரியும். ஏனெண்டா இந்த இருக்கிற இது வந்து ஒரு செங்கோண முக்கோணியாக ஆகிட்டு. இப்போ எதிர்பக்கம் 4 மீட்டர், செம்பக்கம் வந்து 8 மீட்டர். ஸோ சைன் டீட்டான்னு சொல்லி யோசிச்சுட்டா எதிர்பக்கம் 4 செம்பக்கம் 8ண்டா ½ ஸோ டீட்டான பெருமதி 30 பாகன்னு இப்போ தெரியும். அப்போ இந்த இருக்கிற கிடைக்கோரு இந்த இருக்கிற கோணமும் டீட்டா தான். ஸோ இங்கே நீங்கள் இந்த 10 நியூட்டன் தர அவர செங்குத்து நீளம் இவ்வளவும் வந்து 4 மீட்டர் வந்து அதில் கொஸ்டீட்டா வரைக்க போகிறார். 4 கொஸ்டீட்டா வரைக்க போகிறார். அதே போல் டி என்ன செய்கிறார், எதிர்க்கிறார். ஸோ மைனஸ் டி தர அவர செங்குத்து நீளம் இந்த இருக்கிற நீளம் அது டிரெக்டாக நம்ம 4ன்னு சொல்லியே போடலாம். டிரெக்டாக 4 = 0. ஏன்னா சமநிலையில் இந்த புள்ளி பற்றிய திருப்பமும் என்ன 0. ஸோ இதில் வந்து டீயை சொல்லலாம். இந்த 4ஓட இந்த 4 வெட்டுப்பட்டா 10 கொஸ்டீட்டா. அப்போ கொஸ் 30 பாகம் வந்து வர்க்கமூலம் 3 கீழே 2. ஸோ இந்த 2ஆல் வெட்டினீங்கன்னா 5 வர்க்கமூலம் 3 நியூட்டன்ன்றது தான் அந்த இலையில் தாக்குற இழுவை. இப்போ அதே போல் இந்த தொகுதிர சமநிலைக்கு கிடை கூட்டுத்தொகையை பார்த்தோம்டா கிடை கூட்டுத்தொகை பாருங்கள். உங்களுக்கு கிடையா இவருக்கு டி இங்கால திசையிலையும் அதே போல் எக்ஸ் வந்து இங்கால திசையிலையும் அந்த பிரித்த விஷயங்களை யோசிக்கிறேன். எக்ஸையும் வையையும் யோசிக்கிறேன், ஆரை யோசிக்காம. இப்போ எக்ஸ் இங்கால திசையிலையும் 10 சம்மந்தப்படாதது. ஸோ சமன் 0 வரப்போகுது. ஸோ எக்ஸுன்ற பெருமதி டீக்கு சமன். அப்போ 5 வர்க்கமூலம் 3 நியூட்டன் தான் இதில் தாக்குற எக்ஸ். அதே போல் தான் நிலைக்குத்து வந்து இந்த 10க்கு சமன் அடிக்க போகிறார். நிலைக்குத்து வந்து உங்களுக்கு y -10 = 0. ஸோ yன்ற பெருமதி 10 நியூட்டன் என்று வரப்போகிறார். அப்போ எனவே அந்த சுவரில் தாக்குற மறுதாக்கத்தை பார்த்தீங்கன்னா அவர் கிடையா 5 வர்க்கமூலம் 3 கிடையா இப்படி 5 வர்க்கமூலம் 3 நிலைக்குத்தா இப்படி 10 நியூட்டன் என்று சொல்லி சொன்னால் இப்படி அவரோட விளைவில் போகிறாரு.
அந்த விளைவில் 6ன்னு சொல்லி எடுத்தோம்னா இந்த விளைவுற பருமன் 10 வர்க்கம் 100, 5 வர்க்கம் மூலம் 3 வர்க்கம் 25 தர 3, அது 75. அப்போ 175ல் வர்க்க மூலம் சரிதானே. அப்போ 175ல் 25 தர 4 3 7. ஸோ 25 வெளியே இருந்தால் 5 வர்க்க மூலம் 7 நியூட்டன்னு சொல்லி வரப்போகிறார். இதான இந்த கேள்வி. ரைட். இந்த கேள்வியில் என்ன பிரச்சனைண்டா அவங்க வந்து கோளின் ஒரு புள்ளியில் கட்டப்பட்ட லேசான இலையின் மறுநுனி தான். அப்போ இந்த பியில் வந்து இந்த இருக்கிற இலை கட்டுப்படலை, ஏதோ இடையில் உள்ள ஒரு புள்ளியில் கட்டப்பட்டு, ஏதோ இடையில் உள்ள ஒரு புள்ளியில் கட்டித்தான் இந்த இருக்கிற இலை இப்படி வந்துடும். சரி, அப்போ கட்டாயம் இந்த புள்ளிக்குள்ளால் போகிற மாதிரி தான் இந்த மறுதாக்கம் வந்திருக்கும், இந்த இலை இப்படி வந்திருக்கும், இந்த இருக்கிற இலை இப்படி இல்லை. ஆனால் பீண்ட மட்டத்துக்கு நேராக 4 மீட்டர் உயரத்தில் இருக்கிற மாதிரி தான் இவர் இப்படி கட்டப்பட்டிருப்பார். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கேள்வியை செஞ்சிருக்கணும். இந்த இருக்கிற புள்ளி தான் சி. அப்போ கடைசியாக இந்த இழுவையை கண்டபுறம் இந்த ஏசின்ற நீளத்தையும் கேட்குறாங்க. அப்போ எக்ஸாக்டான அந்த கேள்வி இதில் அந்த வசனம் மிஸ் ஆகிட்டு சியில் தான் ஒரு புள்ளியில் அதான் அந்த சின்ற புள்ளி. அப்போ அதால் தான் கடைசியாக ஏசின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த ஏசின்ற நீளத்தையும் கடைசியாக நீங்கள் காணணும். சரியா. அப்போ அப்படி அந்த மாதிரியா அந்த கேள்வியை நீங்கள் யோசிச்சிங்கன்னா சரியாக அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த கேள்வியை வந்து கேள்வியில் சின்ன பிள்ளை இருக்கிறதால இந்த மாதிரி யோசித்து செஞ்சிட்டேன். பின்ற புள்ளியிலே கிடையாக கட்டி வச்சிருக்காங்கன்ற மாதிரி யோசித்து செஞ்சால் இப்படி செய்வோம். சின்றது இல்லைண்டா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விலைசையை போட்டு அந்த டீயை போட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்ய போகிறோம். ஆனால் இங்கே இது டீட்டான்னு சொல்லிக்கணும்னா இதுக்கு இடையோட இது டீட்டாவாக தான் இருக்க போது அதுக்கேற்ற மாதிரி இந்த இருக்கிற டீன்ற இழுவிசையும் போட்டு செஞ்சோம்னா சரி.